அமால்கமேஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் அமால்கமேஷன் ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14 கீழே வரும். அது எந்த கம்பெனிக்கு பொருந்துங்கிறது நான் சொல்றேன். when two or more existing companies combined together to form a new company, இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ஒன்றிணைந்து புதிதாக ஒரு நிறுவனத்தை தோற்றுவிக்கப்படுமானால் அதுக்கு பேரு நிறும ஒன்றிணைவு என்ற பெயர். இங்க ஒரு இலுஸ்ட்ரேஷனுக்காக எக்ஸ்ங்கிற கம்பெனியும் ஒய்ங்கிற கம்பெனியும் க்ளோஸ் ஆகி லிக்விடேட் ஆகி கலைப்பு செய்யப்பட்டு புதிதாக ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டது. இது எந்தெந்த சிச்சுவேஷன்ல உருவாக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா காம்படிஷனை எட்ஜ் பண்றதுக்காக, காம்படிட்டர் யாரும் வரக்கூடாதுன்ட்டு அந்த டாப் லெவல் காம்படிட்டர் 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. ஹீரோ ஹோண்டா இப்படி பாத்தீங்கன்னா ஹீரோ கம்பெனியும் ஹோண்டா கம்பெனியும் இணைந்து பயணிச்சாங்க. அப்போ 2 கம்பெனி ஒன்றிணைவு செய்யறது அப்படின்னு அர்த்தம். அது ஒரு வகையான டைப். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் நம்ம சொல்லிட்டே போலாம். ஆல் கம்பைனடு கம்பெனிஸ் ஆர் லிக்விடேட். ஆனா ஒரு கம்பெனி உருவாக்கப்படுது அப்படின்னா பழைய கம்பெனியை நீங்க என்ன பண்ணிடணும், கலைச்சிடணும். அப்படி கலைக்கிறப்போ இதுல 2 வகையான கம்பெனியா நீங்க கொண்டு வரணும். ஒன்னு டிரான்ஸ்ஃபிரார் கம்பெனி, இன்னொன்னு டிரான்ஸ்ஃப்ரீ கம்பெனி. ஃபிரார் கம்பெனி, ஃப்ரீ கம்பெனி, இந்த 2க்கும் டிஃபரன்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது அடிக்கடி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கும். டிரான்ஸ்ஃபிரார் ஓஆர்ல முடியுது அப்படின்னா, டிரான்ஸ்ஃபிரார் அப்படின்னா செல்லிங், பாருங்க செல்லிங் கம்பெனி அல்லது கலைப்பிற்கு உள்ளாகும் கம்பெனி. எந்த கம்பெனி செல்லிங்கோ அது, அல்லது மெர்ஜ் ஆகக்கூடிய கம்பெனி, அல்லது லிக்விடேட் ஆகக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனியை நம்ம என்னன்னு சொல்லலாம், டிரான்ஸ்ஃபிரார் கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்களோட அசெட் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சீசஸ் டு எக்ஸிஸ்ட் அப்படின்னா இவங்க மார்க்கெட்டை விட்டு வெளியே போடுறாங்கன்னு அர்த்தம். முடிவுக்கு வரும், அவங்களோட பிசினஸ் என்னவாகும், முடிவுக்கு வரும், அவ்வளவுதாங்க. நிறுமம் முடிவுக்கு வரணும். அப்படி முடிவுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பேரு டிரான்ஸ்ஃபிரார் கம்பெனி. எந்த கம்பெனி எல்லாம் முடிவுக்கு கொண்டு வராங்களோ அந்த கம்பெனி எல்லாம் டிரான்ஸ்ஃபிரார் கம்பெனி. அவங்களுடைய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை என்டையர் பிசினஸ யாருக்கு மாத்திடுவாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃப்ரீ கம்பெனிக்கு மாத்திடுவாங்க. அந்த டிரான்ஸ்ஃப்ரீ கம்பெனிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பையிங் கம்பெனி, அப்சார்பிங் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். வாங்கும் நிறுமம், வாங்கும் நிறுமம். பையிங்னாலும் அப்சார்பிங்னாலும் ஒரே மாதிரியான வேர்டு தான். வாங்கும் நிறுமம் அல்லது புதிய நிறுமம் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய உருவாகும் நிறுமம். ஓகே, இந்த 2க்கு ஏதாவது டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதப்ப? டிரான்ஸ்ஃப்ரீ 2 புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அப்போ இந்த கம்பெனி தான் இனிமேல் கண்டினியூ ஆகும், தொடரும் அப்படின்னு அர்த்தம். தொடரும் நிறுமம் அப்படின்றது கூட நம்ம சொல்லலாம். ரிசீவ் அசெட் அண்ட் லைபிலிட்டி, அவங்களோட அசெட் லைபிலிட்டி இவங்க தான் ரிசீவ் பண்ணிக்க போறாங்க, வாங்கிக்க போறாங்கன்னு அர்த்தம். ஓகே, டிரான்ஸ்ஃப்ரீ கம்பெனி டிரான்ஸ்ஃபிரார் கம்பெனிக்கு டிஃபரன்ஸ் புரியுதாப்பா? யாருடைய அசெட் எல்லாம் கொடுக்குறாங்க அல்லது மாற்றுதல் அப்படின்னு அர்த்தம். மாற்றுதல் அல்லது கொடுத்தல், இந்த யாரு செய்யறாங்களோ அந்த கம்பெனிக்கு பேரு டிரான்ஸ்ஃபிரார் கம்பெனி. ஓகே, ஃபிரார் பாத்துக்கோங்க. யாரு வாங்குறாங்களோ அவங்களுக்கு பேரு டிரான்ஸ்ஃப்ரீ, வாங்கும் நிறுமம். யாரு அவங்களுடைய சொத்துக்கள் பொறுப்புகளை வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு பேரு நம்ம சொல்லலாம் டிரான்ஸ்ஃப்ரீ கம்பெனி. ஓகே, இப்ப பாருங்க, எக்ஸ் லிமிடெட் அண்ட் ஒய் லிமிடெட் டு எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ், ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 நிறுவனங்கள் கம்பைன்ட் டுகெதர் டு ஃபார்ம் ஏ இசட் கம்பெனி. அப்ப இவங்க இசட் கம்பெனிங்கிற ஒன்ன ஃபார்ம் பண்றாங்க. இதுல எக்ஸ் லிமிடெட் ஒய் லிமிடெட் will get liquidated. A new company Z Limited formed to run the business. இதுல டிரான்ஸ்ஃப்ரீ கம்பெனி யாரு, டிரான்ஸ்ஃபிரார் கம்பெனி யாருங்க? இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ல டிரான்ஸ்ஃப்ரீ கம்பெனிங்கிறது யாரு, டிரான்ஸ்ஃபிரார் கம்பெனிங்கிறது யாரு? இசட்ங்கிறது டிரான்ஸ்ஃப்ரீ கம்பெனி, இசட்ங்கிறது டிரான்ஸ்ஃப்ரீ கம்பெனி, இசட் லிமிடெட் டிரான்ஸ்ஃப்ரீ கம்பெனி.
கம்பெனி. எக்ஸ் அண்ட் ஒய் வந்து டிரான்ஸ்ஃபரா கம்பெனி. லிமிடெட் டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி. ஓகே, சூப்பர், புரிஞ்சுக்கிட்டீங்க நல்லா. இப்போ ரியல் லைஃப்ல என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறான்னு பாருங்க. டூ குட் எக்ஸாம்பிள் ஃபார் அமால்கமேஷன் as follows. மாருதி மோட்டார்ஸ். மாருதி மோட்டார்ஸ் ஆப்ரேட்டிங் இன் இந்தியா, சுசுகி பேஸ்டு இன் ஜப்பான். ரெண்டு பேரும் சேர்ந்து டு ஃபார்ம் ஏ மாருதி சுசுகி. ரெண்டு பேரும் என்ன சொல்ல வராங்க? மாருதி சுசுகின்னு ஒரு நிறுவனத்தை உண்டாக்குறாங்க. இந்தியா லிமிடெட் அப்படின்னு, இது புது நிறுவனம். அப்ப இந்த கம்பெனிக்கு பேரு டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி, சாரி டிரான்ஸ்ஃப்ரீ கம்பெனி இல்லையா? டிரான்ஸ்ஃப்ரீ கம்பெனி. மாருதி மோட்டார்ஸ் சுசுகி இவங்க ரெண்டு பேரையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்? டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி. டிரான்ஸ்ஃபரர் கம்பெனிஸ் இவங்க ரெண்டு பேருக்கும். ஓகே, இங்க 1 + 2 இந்த ரெண்டும் சேர்ந்துதான் நமக்கு புதுசா ஒரு நிறுவனத்தை உண்டாக்குறாங்க. டாடா சன்ஸ் ஆப்ரேட்டிங் இன் இந்தியா, ஏஐஜி குரூப் இன் ஹாங்காங். ஏஐஜிங்கிறது ஹாங்காங் பேஸ்டு ஒரு கம்பெனி. ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து புதுசா டாடா ஏஐஜி லைஃப் இன்சூரன்ஸ்னு இன்சூரன்ஸ்ல உள்ள வராங்க. அப்போ ரெண்டு கம்பெனி புதிதாக ஒரு கம்பெனியே தோற்றுவிக்கப்படுது. அப்ப இது அமால்கமேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கம்ப்ளீட் கன்சாலிடேஷன். முழுமையான ஒன்றிணைவு அப்படின்னு அர்த்தம். முழுமையான இணைப்பு அல்லது ஒன்றிணைவு. சிம்பிள் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லணும். எக்ஸ் ஒய் இருந்தா இசட்னு வரணும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஹீரோ பிளஸ் ஹோண்டா, ஹீரோ ஹோண்டா. ஓகே, இரண்டு கம்பெனிகள் ஒன்றா சேர்ந்து புதுசா ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதுல எல்லாம் எப்படி கேள்விகள் நமக்கு கேட்டிருக்காங்க. அமால்கமேஷன் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் கம்ப்ளீட் கன்சாலிடேஷன். இது 2001-2 டிஆர்பில கேட்கப்பட்ட கொஸ்டின். அப்போ ட்ரேட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது அமைப்பு கிடையாது. ட்ரேட் அசோசியேஷன்னா வணிக கூட்டமைப்பு கிடையாது. ஃபெடரேஷன்னா அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் கிடையாது. பார்சியல் கன்சாலிடேஷனும் கிடையாது. பகுதி மட்டும் ஒன்று சேர்றது அப்படின்றது கிடையாது. அப்போ ரைட் ஆன்சர் இஸ் கம்ப்ளீட் கன்சாலிடேஷன், முழுமையான இணைவு அப்படின்னு நம்ம சொல்லணும். 2005-6 டிஆர்பியை பொறுத்தவரைக்கும் as per 14 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14 பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இஸ் பேயபிள் டு, யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கணும். இதுதான் AS 14 சொல்லப்படுறது. AS 14 ஃபாலோ பண்ணக்கூடிய நிறுவனம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி தான் AS 14 ஃபாலோ பண்ணும். டிரான்ஸ்ஃப்ரீ கம்பெனி புதுசா உருவாகுறாங்க இல்லையா, இந்த கம்பெனிக்கு தான் AS 14 நடைமுறைகள் பொருந்தும். ஓகே, புதுசா ஒரு கம்பெனி உருவாக்குறோம் அப்படின்னா எந்த கம்பெனி ரெண்டு கம்பெனியை வாங்கி புதுசா உருவாக்குறாங்களோ அந்த கம்பெனிக்கு தான் AS 14 நடைமுறைகள் பொருந்தும். அதை நினைவில் வச்சுக்கலாம். பின்னாடி நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. அப்போ எதை வாட் இஸ் பேயபிள், என்ன பே பண்ணணும் அப்படின்னா ஷேர் ஹோல்டருக்கு பே பண்ணா போதும். அந்த உரிமையாளர்களுக்கு பே பண்ணீங்க அப்படின்னா அது உங்க கம்பெனியா மாறிக்கும் அப்படின்றதான் AS 14 சொல்லுதுங்க. ஏன் நியூ கம்பெனி இஸ் ஃபார்ம்டு, புது கம்பெனி எதுல ஃபார்ம் பண்ணப்படும் கேட்குறாங்க. இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல கிடையாது. ரெண்டு எக்ஸிஸ்டிங் கம்பெனி, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்கிக்கும். ஏற்கனவே உள்ள இரு நிறுவனங்கள்ல ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தை வாங்கிட்டா அதுக்கு பேரு அப்சார்ப்ஷன். அமால்கமேஷன்ல தான் நியூ கம்பெனி இஸ் ஃபார்ம்டு. நியூ கம்பெனி ஃபார்ம் ஆகிறது அமால்கமேஷன்ல தான் நடக்கும், அப்சார்ப்ஷன்ல நடக்காதுங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். டிஆர்பி 2011-12 பாத்தீங்கன்னா when two or more existing companies combined together to form a new company, அப்படியே டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. that is called amalgamation. இப்பதான் நம்ம பார்த்தோம். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃபார் அமால்கமேஷன் இஸ் AS 14. AS 14. ஓகே, டன். இதுல பெரும்பாலும் கான்செப்டுக்குள்ளதான் கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் வரப்போ நல்லா பார்த்துக்கலாம். அதனுடைய பிரீஃபும் பின்னாடி அக்கௌண்டிங் ப்ரொசீஜரும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்டை நல்லா பார்த்துடலாம். அப்சார்ப்ஷன்
when one existing company take over the business, one or more existing companies, it is absorption. பாருங்க, ஒரு நிறுவனத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எடுத்துக்கொண்டால் அப்போ ஏற்கனவே உள்ள ஒரு நிறுவனத்தை உள்ள ஒரு கம்பெனிய பிற எக்ஸிஸ்டிங் கம்பெனி, ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனி உள்ள கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேரு அப்சார்ப்ஷன். The companies whose business takeover are liquidated. அப்ப யாரு வந்து விற்கிறாங்களோ அந்த கம்பெனி மட்டும்தான் லிக்விடேட் ஆகும். அப்போ இதுல எக்ஸிஸ்டிங் கம்பெனி டேக் ஓவர், ஒன் ஆர் மோர் எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ், ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நிறுவனங்களை கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிறப்போ டேக்கன் ஓவர் அப்படின்ற கம்பெனி ஆர் லிக்விடேட்டட் அப்படின்னு அர்த்தம். அப்ப எக்ஸுங்கிற ஒரு கம்பெனி கலைக்கப்பட்டு அது யார் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இசட் அவங்கிற ஒரு கம்பெனி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இது ரெண்டு பேரும் ஏற்கனவே இருக்கிற கம்பெனிகள் லிக்விடேட் ஆகணும். ஒரு கம்பெனி இதுல லிக்விடேட் ஆகணும். நோ நியூ கம்பெனி இஸ் ஃபார்ம்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட் இதுதான். இதுல புதிய நிறுவனங்கள் எதுவும் உருவாக்கப்படாது. புதிய நிறுவனம் உருவாக்கப்படவில்லை, உருவாவதில்லை. ஓகே, இதுதான் கீ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பாருங்க, எக்ஸ் லிமிடெட் ஒன் எக்ஸிஸ்டிங் கம்பெனி டேக் ஓவர் அதர் டூ எக்ஸிஸ்டிங் கம்பெனி. ஒரு நிறுவனம் ரெண்டு நிறுவனத்தை எடுத்துக்கிறாங்க. ஒய் லிமிடெடையும் இசட் லிமிடெடையும் எடுத்துக்கிறாங்க. வில் கெட்ஸ் லிக்விடேட்டட். அப்போ இந்த கண்டிஷன் படி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸுங்கிற ஒரு நிறுவனம் ஒய் லிமிடெடையும் இசட் லிமிடெடையும் எடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டு லிக்விடேட்டட். இது யாருகிட்ட போயிடுது அப்படின்னா இசட் லிமிடெடுக்கு போயிடுது. பட் இந்த கண்டிஷன்ல மூணு கம்பெனியுமே நடைமுறையில இருக்கிற கம்பெனி, புது கம்பெனி எதுவும் ஃபார்ம் ஆகல. அப்போ எக்ஸ் லிமிடெட் கண்டினியூ டு டு த பிசினஸ் அண்ட் நியூ கம்பெனி வில் பி ஃபார்ம்டு. நோ நியூ கம்பெனி இஸ் ஃபார்ம்டு. எவ்வித புதிய கம்பெனியும் ஃபார்ம் ஆகப்படுவதில்லை. இதுவும் எக்ஸிஸ்டிங் தான். ஓகே, காட் இட்? புரியுதம்மா? ஓகே. In other words, X Limited absorb other two companies, Y Limited and Z Limited. Xங்கிறதா கண்டினியூ ஆகும், Y and Z liquidated. Y Z liquidate ஆகும். Identify the absorbing company only sustain. யாரு அப்சார்ப் பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் சஸ்டெயின் ஆவாங்க. சஸ்டெயின் அப்படின்னா வாழ்வு. அப்ப யார் மட்டும்தான் வாழ்வாங்க அப்படின்னா இதுல எக்ஸ் லிமிடெட் மட்டும்தான் இருந்துப்பாங்க. ஹியர் இட் இஸ் நாட் பூலிங் இன்ட்ரெஸ்ட். இதுல பூலிங் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது கிடையாது. அப்படின்னா என்ன? பூலிங் இன்ட்ரெஸ்ட்னா என்னமா, உங்களோட சொத்து பொறுப்பு கொண்டே அப்படியே நீங்க அட்டாச் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். பூலிங் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அர்த்தம்? அட்டாச் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். இதுல அந்த மாதிரி செய்ய முடியாது. இட் இஸ் டாமினன்ஸ் ஆஃப் அப்சார்பிங் கம்பெனி. அப்சார்பிங் கம்பெனி தான் டாமினன்ட்ல இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்க. அமால்கமேஷன்ல இதுலயே ஒரு சின்ன ஃப்ளோ இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெண்டு கம்பெனி எடுத்துக்கலாம். டீ பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு கம்பெனி எடுத்துக்கலாம். ஓகே, ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். கண்ணன் தேவன் டீ அப்படின்னு ஒரு டீ கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கலாம். இது எல்லாமே பிராண்டட் தான். நான் பிராண்டை சொல்றேன், நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா லிப்டன் டீ. இது எல்லாமே ப்ரூக் பாண்டோட கம்பெனி தான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடிசிங்கிற ஒரு கம்பெனி வாங்கிக்குது அப்படின்னு பாருங்க. ஐடிசி, இந்தியன் டொபாக்கோ லிமிடெட். அவங்க இந்த கம்பெனி ரெண்டையும் அப்சர்வ் பண்றாங்க. அல்லது டாடா டீன்னு வச்சிடலாம். அது டாடா டீ. இந்த டாடா டீ என்ன ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னா, சார் நீங்க எங்கிட்ட வந்து ஒண்ணு சேர்ந்துக்கோங்க, உங்களோட பிசினஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எக்ஸிஸ்டிங்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அது அப்படியே இங்க கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதுக்கு பேர் கம்ப்ளீட் கன்சாலிடேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்ப கண்ணன் தேவன் டீல இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டரும் லிப்டன்ல இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டரும் அப்படியே என்னவா மாறிடுவாங்க அப்படின்னா டாடா டீனுடைய ஷேர் ஹோல்டரா மாறிடுவாங்க. இது வரைக்கும் கண்ணன் தேவன் டீல நான் வச்சிருந்தேன் சார், இப்போ நான் ஷேர் ஹோல்டிங் எதுவா மாறிட்டேன் அப்படின்னா டாட்டாவுல மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது பேரு கன்சாலிடேஷன், ஒன்று இணைக்கிறது அப்படின்னு அர்த்தம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா இணைஞ்சுக்குவாங்க. ஐடி கார்டு மட்டும் சேஞ்ச் ஆகிற மாதிரிங்க, அதே பிசினஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அப்சார்ப்ஷன் வந்து அந்த மாதிரி இருக்காது. அப்சார்ப்ஷன் இஸ் a dominance ஆஃப் அப்சார்பிங் கண்ட்ரி. அப்சார்பிங் கம்பெனி வாங்கும் நிறுவனம் தான் இதுல டாமினன்ஸ் பண்ணும். டாமினன்ஸ் அப்படின்னா அதிகாரம் உடையது. இந்த அதிகாரம் என்ன செய்யும் அப்படின்னா உங்களோட பிசினஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க, நான் இதைய வாங்கிக்கிறேன், விலை கொடுத்து வாங்கிக்கிறேன், உங்க பிசினஸ் நான் நடத்த முடியாது அப்படின்றாங்க. அல்லது அதுக்கு பதிலாக வேற ஏதாவது பிசினஸ் பண்ணுவாங்க, அல்லது அதே பிசினஸ் வேறு வடிவத்துல கூட பண்ணுவாங்க. அப்சார்ப்ஷன்ல எது கிடையாது அப்படின்னு அர்த்தம், நாட்டு பூலிங் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பூலிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க, அப்படியே கொண்டு போய் ஒட்டிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இங்க இருக்கிற ஷேர் ஹோல்டர் அந்த ஷேர் ஹோல்டரா மாறிடுவாங்க. பட் இங்க அப்படி கிடையாது. ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை அக்யூர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்டான பணத்தை செட்டில் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான், இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க விருப்பப்பட்டா இந்த கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டிங்க ஓப்பன் மார்க்கெட்ல தான் வாங்கிக்கணும், அந்த கம்பெனி உங்களுக்கு கொடுக்காது. அதனாலதான் நாட்டு பூலிங் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அமால்கமேஷன்ல மட்டும்தான் பூலிங் இன்ட்ரெஸ்ட்ங்கிற வேர்டு இருக்கும், இதுல இருக்காது. அப்போ விருப்பப்பட்டு இணைவது அப்படின்னு அர்த்தம். விருப்பப்பட்டு இணைவது அப்படின்னு அர்த்தம். பூலிங்னா குழுவாக மாறுவது. பூலிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இதுல இருக்காது. It is taking a small company by a completely bigger company of the business. இப்ப சின்ன கம்பெனி எல்லாம் ஒன்றிணைஞ்சு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பெரிய கம்பெனியா மாத்திடுவாங்க. இதுல பாருங்க, டேக் ஓவர் ஆஃப் மிந்த்ரா பை பிளிப்கார்ட். மிந்த்ராங்கிற இதை வந்து பிளிப்கார்ட்டும் வாங்கிடுச்சு. அப்போ பிளிப்கார்ட்டும் மிந்த்ராவும் ரெண்டு எக்ஸிஸ்டிங் பிசினஸ், ஒரு பிசினஸ் இன்னொரு பிசினஸ் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஹட்ஸ் வாடஃபோனும் இப்போ ரெண்டும் சேர்ந்து இப்போ விஐ அப்படின்ற கேட்டகரியில வந்துட்டாங்க. விஐ ஆக்சுவலா அது வாடஃபோன் இந்தியா லிமிடெட் தான், பிராண்டு தான் விஐன்னு மாத்திட்டாங்க, வாடஃபோன் இந்தியா லிமிடெட். ஹட்ஸுங்கிறது வாடஃபோனும் ரெண்டும் சேர்ந்து ஒரே கம்பெனியா வாங்கிச்சு. ஓகே, இதெல்லாம் அப்சார்ப்ஷனுக்கு உண்டான இது. ஓகே, காட் இட். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கும், அதுல பூலிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இதுல இருக்காது, அவ்வளவுதாங்க. புரியுதுல்லம்மா நான் சொல்றது? எஸ் சார், புரியுதுங்க சார். Yes, sir. When existing company take over the business or one or more existing companies, இந்த எக்ஸிஸ்டிங் அப்படின்ற வார்த்தை அவசியம். அதே மாதிரி ஒன் ஆர் மோர் எக்ஸிஸ்டிங் கம்பெனிங்கிற வேர்டு அவசியம். ரெண்டுமே எக்ஸிஸ்டிங்னா இது என்னவாக இருக்கும், அப்சார்ப்ஷன். இதுல எக்ஸிஸ்டிங் கம்பெனி அண்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா நியூ கம்பெனி கண்டிப்பா வரணும், நியூ கம்பெனி வரணும். எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தா எக்ஸிஸ்டிங் கம்பெனி நியூ கம்பெனியாக மாறணும், நியூ கம்பெனியாக மாறணும். இதுல ஒன்றுக்கு மேற்பட்ட கம்பெனிகள் ஒன்றிணைஞ்சு புதுசா ஒரு கம்பெனியாக மாறிச்சுன்னா அமால்கமேஷன். எக்ஸிஸ்டிங் பிசினஸ் அப்படியே மாறணும். இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி ஆல்ட்ரேஷன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஒன்லி ஆல்ட்ரேஷன், ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல்ல மட்டும் ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க, அதுதான் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே இதுலயே கேட்டிருக்காங்க. நமக்கு டவுட்ஸ் இருந்தா அப்போதைக்கு அப்பயே கேட்டுருமா. 2014 and 15 question. Under the scheme of absorption, in the books of vendor company, the balance in employee accident fund compensation fund transferred to
இது எல்லாத்தையும் நம்ம ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட்டுக்கு மாத்தணும். இதுக்கு அக்கௌண்ட்ஸ் நான் டீட்டெயிலா சொல்றேன். அந்த இடத்துல இந்த கொஸ்டின்ஸை நம்ம டீல் பண்ணிக்கலாம். பின்னாடி நான் உங்களுக்கு அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன். இந்த கொஸ்டினுக்கானது மட்டும் உங்களுக்கு நான் எங்க சொல்றேன் அப்படின்னா அந்த இடம் வரப்ப சொல்றேன். அதுல என்ன பொருள் அப்படின்னா, ஏதாவது ஃபண்டுன்னு எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஷேர் ஹோல்டருக்கு கொண்டு போயிடணும். அவங்களுக்கு உண்டான பணமாக கருதி அதை பே பண்ணிடுவாங்க, செட்டில் பண்ணிடுவாங்க. ஃபண்டுங்கிறது ரிசர்வ் ஃபண்டு அல்லது எனி ஃபண்டு எது இருந்தாலும் சரி, அந்த எக்ஸிஸ்டிங் கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்துடணும். வெண்டார்னா யாரு? செல்லிங் கம்பெனி. செல்லிங் கம்பெனி எல்லாமே அவங்களோட சேர்த்திடணும் அப்படின்னு அர்த்தம். டிரான்ஸ்பர்டு டு. ஓகே. அண்டர் த பர்ச்சேஸ் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங், இதெல்லாம் பின்னாடி நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். த எக்ஸஸ் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பெய்டு டு டிரான்ஸ்பர் ஆர் கம்பெனி டெபிட்டட் டு குட்வில் அக்கௌண்ட். குட்வில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நார்மலி குட்வில் அக்கௌண்ட் சுட் பி ரிட்டன் ஆஃப் வித் தி 5 years. இதுவும் அதே எண்டில் வரக்கூடியது. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அதை எப்படி அக்கௌண்டிங்ல வைக்கணும் அப்படின்னு நம்ம எழுதுறப்போ இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். லாஸ்ட்ல இதை பத்தி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா குட்வில்ல எப்படி ட்ரீட் பண்ணணும் அண்டர் பர்ச்சேஸ் மெத்தட்னு தனியா கொடுத்துருப்பேன். இங்க பாருங்க, அமால்கமேஷன் நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ். அப்படி இருக்கிறப்போ இது எப்படி நம்ம அக்கௌண்டிங் பண்ணணும் அப்படின்றத இங்க கொடுத்துருக்கேன். அந்த 2 கொஸ்டின் இங்க வர வேண்டியது. த மெத்தட் ட்ரீட் அஸ் அமால்கமேஷன் அக்யூசேஷன் ஆஃப் அமால்கமேஷன் அப்படின்றதே இங்க வாங்குதல் அப்படின்ற அடிப்படையில் இருக்கும். வாங்குதல் அப்படின்ற அடிப்படையில் இருக்கும். ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி வாங்குறது. ரெக்கார்டிங் ஆஃப் அசட் அண்ட் லைபிலிட்டியை நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸிஸ்டிங் கேரிங் அமௌண்ட் ஃபேர் வேல்யூல நம்ம எடுத்துக்கணும். அடுத்த பாருங்க, இதுதான் ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் டிரான்ஸ்ஃபர் கம்பெனி மஸ்ட் ரெக்கார்டட் இன் தி புக்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபரி கம்பெனி. ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்னு ஏதாவது இருந்துச்சுன்னா, சட்டப்பூர்வ ரிசர்வ்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே நம்ம எங்க மாத்திரணும்? டிரான்ஸ்ஃபரி கம்பெனிக்கு மாத்திரணும். ஓகே. ரெக்கார்டிங் ஆஃப் அதர் அசெட்ஸ், இதுல பாருங்க, இந்த குட்வில்ல இதே மாதிரி இங்க ஒரு இடத்துல கொடுத்திருப்பேன். அட்ஜஸ்டட் ரிசர்வ். இந்த ரிசர்வ் எல்லாமே நம்ம எங்க மாத்திரணும் அப்படின்னா ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட்டுக்கு மாத்திரணும். அதுக்கான புக்ஸையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இதுக்கான என்ட்ரிஸ் போடுறப்ப அதுல சொல்லுவோமா. ஓகே. வரப்ப நம்ம பார்த்துக்கலாம் டீட்டெயிலா. டோன்ட் வரி. எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிடலாம். இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எஸ்என் மகேஸ்வரியில வரியா கொடுத்துருப்பாங்க. அந்த புக்ஸும் உங்களுக்கு நான் டேக் பண்ணியிருக்கேன். அதை எடுத்து நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. வரியா கேட்டிருப்பாங்க அந்த புக்ஸ்ன்றது 14-15 TRB எல்லாம். When existing company is liquidated, new company is formed in the same shareholder take over the business. இதுல ஒரே ஒரு கூடுதல் அட்வான்டேஜஸ் இதுதான். எக்ஸிஸ்டிங் கம்பெனியை லிக்விடேட் பண்ணிட்டு புது கம்பெனியை அவங்களே ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. சேம் ஷேர் ஹோல்டர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே ஷேர் ஹோல்டரால புது கம்பெனி உருவாக்கப்பட்டால் அந்த பிசினஸுக்கு பேரு எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஏங்கிற கம்பெனி ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு இதனோட ஷேர் ஹோல்டர் எல்லாம் என்னவாயிருவாங்க அப்படின்னா நியூ கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டரா மாறிடுவாங்க. இதே ஷேர் ஹோல்டர் அப்படியே அதுக்கு போயிடுவாங்க. சேம் ஷேர் ஹோல்டர் டு ஃபார்ம் ஏ நியூ பிசினஸ். அவ்வளவுதான். A new company is formed to take over the business existing company which will be liquidated. அதுல ஏதாவது ஒரு நிர்வாக காரணம் இருக்கோ அல்லது பேர் சரியில்லை, இந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம சொல்லலாம். அதுக்கான ரீசன் அப்படின்றது நிறைய கொடுத்துருப்போம். நம்மளோட மெட்டீரியல்லையும் அதை பத்தி கொடுத்துருக்கோம். என்ன ரீசன், ஏன் நம்ம கெட்ஸ் லிக்விடேட் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் பண்ணணும் அப்படின்றதுக்கான விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அந்த இடம் வரப்போ நான் உங்களுக்கு அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா தியரட்டிக்கலா நம்ம ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். ஓகே. எக்ஸ் லிமிடெட் இஸ் கெட்ஸ் லிக்விடேட்டட் பட் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் கண்டினியூ தேர் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் ஆஃப் நியூ கம்பெனி. மற்றும் ஒரு கம்பெனியில அவங்க ஷேர் ஹோல்டராகவே இருப்பாங்க அப்படின்றத சொல்றேன்.
இது பாருங்க, மூணையும் கம்பாரிசன் எடுத்துக்கிறோம். அமால்கமேஷன், 2 கம்பெனியை நீக்கி புதுசா ஒரு கம்பெனி உருவாகிறது. ஏ அண்ட் பி வில் லூஸ் தேர் எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ அவங்களுடைய வணிகத்தை இழக்கிறார்கள். வணிகத்தை இழந்து பார்ட் ஆஃப் நியூ கம்பெனி, புது கம்பெனில பார்ட் ஆயிடுவாங்க. அப்போ நியூ கம்பெனி தான் இனிமேல் தொடரும். இதுல பாருங்க, பி வில் லூஸ் த எக்ஸிஸ்டன்ஸ். பிங்கிற கம்பெனி க்ளோஸ் ஆகி கியூங்கிற எக்ஸிஸ்டிங் கம்பெனில ஜாயின்ட் ஆகிக்குவாங்க. இதுல பாருங்க, ஏபிசிங்கிற ஒரு கம்பெனியை அப்படியே நேம் சேஞ்ச் பண்றது. ஏபிசி வில் லூஸ் தேர் எக்ஸிஸ்டன்ஸ். அவங்களை க்ளோஸ் பண்ணிட்டு நியூ கம்பெனி இஸ் ஃபார்ம்டு. சேம் ஷேர் ஹோல்டர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே ஷேர் ஹோல்டரால நம்ம உருவாக்கணும். ஏபிசி வில் லூஸ் தேர் எக்ஸிஸ்டிங் நியூ கம்பெனி. ஓகே, இந்த 3க்கு நல்ல கிளாரிட்டி தெரியுதாமா? ஒரு டவுட்ஸ் கூட வரக்கூடாது. ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? எஸ் சார். டவுட்ஸ் இருந்தா கேட்டுருங்க. டவுட்ஸ் இருந்தா கேட்டுருங்க. உங்களுக்கான பாடப்பகுதி தான் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். கிளாஸ் நடத்துறப்போ டவுட்ஸோட உட்காந்துட்டு இருக்க கூடாது. ஓகே, எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரெஃபர்ஸ் எதை குறிப்பிடுது அப்படின்னா, ஃபார்மிங் எ நியூ கம்பெனி, புதிய கம்பெனி உருவாக்கம். புதிய கம்பெனி உருவாக்கம். டு டேக் ஓவர் த அசட் அண்ட் லைபிலிட்டி, எடுத்துக்கொள்வது. சொத்து மற்றும் பொறுப்புகளை எடுத்துக்கிட்டு ஓல்டு கம்பெனியினுடைய பொறுப்பை எடுத்துக்கிட்டு புது கம்பெனியை ஃபார்ம் பண்றது. அவ்வளவுதாங்க. த நியூ கம்பெனி இஃப் ஃபார்ம்டு வித் த டெலிபரேட் பர்பஸ் ஆஃப் டேக் ஓவர் த ஓல்டு கம்பெனி. இதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, அதே ஷேர் ஹோல்டர் அப்படியே புது பேர் மாத்துறது. ஓல்டு ஒயின் இன் ஏ நியூ பாட்டில் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பழைய ஒயினை அப்படியே நியூ பாட்டில்ல மாத்துறோம் அப்படின்னா அதுதான். இந்த ஜியோ ஹாட் ஸ்டாருங்கிறது கூட பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வேற ஒன்னாக இருந்துச்சு. ஹாட் ஸ்டார் அப்படின்றது என்னவாக மாறிச்சு? ஜியோ ஹாட் ஸ்டாராக மாறிச்சு. அவ்வளவுதான், பேர் மட்டும் அப்படியே மாத்திக்கிறது. அதே ஷேர் ஹோல்டர் அப்படியே இருப்பாங்க. அண்ட் ஹென்ஸ் த old company is liquidated and new company is formed. It doesn't require the court permission, take less time to compare to internal reconstruction. Internal reconstruction விட இது ரொம்ப சிறந்த ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. A equal to B. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், கோல்டு ஸ்டார் வந்து எல்ஜி ஆக மாறினது. எக்ஸ்டர்னல் எப்பப்பெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இன்வால்வ்டு ரீஆர்கனைசேஷன். இந்த வேர்டு நமக்கு ரொம்ப முக்கியம். மறு சீரமைப்பு. மறுசீரமைப்பு, பைண்டிங் அப் அப்படின்னு சொல்லலாம். அண்டர் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிஸ்டிங் கம்பெனி இஸ் லிக்விடேட்டட். ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனி லிக்விடேட் ஆயிரும். நியூ கம்பெனி இஸ் ஃபார்ம்டு. டேக் ஓவர் த பிசினஸ் ஆஃப் த கம்பெனி. பீயிங் ரீகன்ஸ்ட்ரக்டட், மறு கட்டமைப்பு செய்யப்பட்டது, மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. The shareholder of old company continued in new company. External reconstruction. அவ்வளவுதான். அப்ப இவங்க தான் எக்ஸிஸ்டிங் கம்பெனி which go into liquidation. வெண்டார் கம்பெனி இவங்க தான், டிரான்ஸ்பரர் கம்பெனி இவங்க தான். அப்படியே நியூ கம்பெனியா மாறிடுறாங்க. இவங்க எம் லிமிடெட், பர்ச்சேசிங் கம்பெனி, டிரான்ஸ்பரர் கம்பெனி. அவங்க எடுத்துக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். எம் கம்பெனியை எடுத்துக்கிட்டவங்க, பர்ச்சேசிங் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம், டிரான்ஸ்பரி கம்பெனின்னு சொல்லலாம். எந்த சிச்சுவேஷன்ல பண்றாங்க? எ கம்பெனி இஸ் அக்குமுலேட்டட் ஹியூஜ் லாஸ். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அக்குமுலேட்டட் ஹியூஜ் லாஸ். P&L அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் அசட் சைடுல வெகு காலமாகவே வந்துகிட்டே இருக்கும். அசட் சைடுல அக்குமுலேட்டட் லாஸ். P&L அக்கௌண்ட் வந்துச்சு அப்படின்னா, அசட் சைடுல வந்துச்சுன்னா அதுக்கு பேரு லாஸ்ன்னு அர்த்தம். கண்டினியூ ஆகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அசட்டை வந்து ஓவர் வேல்யூ ஆகிட்டே இருக்கும். பட் ரியல் சிச்சுவேஷன்ல அந்த கம்பெனில என்ன இருக்காதுங்க, பிசினஸ் இருக்காது அப்படின்னு அர்த்தம்.
எல்லாமே இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. குட்வில்லு, ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி P&L அக்கௌண்ட் இதனால இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கும். ரியல் அசெட்டுக்கு வேல்யூ இருக்காதுங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ் தான் அங்க அதிகமா இருக்கும். இஸ் ஹையர் ஆயிட்டே இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணி ஆகணும், இந்த கம்பெனியை கலைச்சிட்டு புது கம்பெனியா மாத்துறதுதான் கரெக்ட். த ரிவிவல் வேணும். சிக் யூனிட் இஸ் டிசைரபிள். அப்போ நலிவடைந்த யூனிட்டை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நலிவடைந்த பிசினஸ் சார் நட்டத்திலேயே போறத ரைவல் பண்றோம், மறுவாழ்வு கொடுக்கிறது. when working capital of the company needs to be increased. சார் நிறைய ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுது. மூலப்பொருள் வாங்க முடியல, எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்க முடியல, நம்மளால எதுவுமே செய்ய முடியல அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ரைஸ் ஆயிடும். இட் இஸ் ஈஸியர் டு a new company is raise money by issue of new shares and debenture. அப்போ புது கம்பெனியாக இருந்தா நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் ஷேரையும் டிபெஞ்சரையும் நம்ம வெளியிடலாம். ஏன்னா தோற்றுவிக்கிறப்ப குறைவான ஆத்தரைஸ்டு கேபிட்டல் கூட இருந்திருக்குமா. அப்போ ஃபர்தரா அவங்களால எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் செய்ய முடியாது. வேற வழியே இல்லாம க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் நியூ ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ ஆத்தரைஸ்டு கேபிட்டல் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. when a company desire முடிவு செய்யுது, the widen sphere of operation enlarging its objective. ஒரு கம்பெனி நல்லா போயிட்டு இருக்கிற கம்பெனி தான் சார், பட் அவங்க என்ன இந்த உலகம் ஃபுல்லா தங்களோட நிறுவனத்தை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வைடன் பெருசாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெரிதாக்க நினைப்பதனால் ஆபரேஷன்னா செயல்பாடு, அவங்களோட செயல்பாடா பெருசாக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட நோக்கங்களை என்லார்ஜ் பண்றாங்க, நோக்கங்கள் பெரிதாக்குகிறார்கள். when a foreign company desire to become an Indian company, it may form a new company in India and sell it there later. அதாவது ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் கம்பெனியா மாறணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து இந்தியாவிலேயே என்ன செய்வாங்க, புது கம்பெனியை ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பின்னால வித்துருவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கிரியேட் ஆகும். The difference between internal reconstruction and external reconstruction, internal reconstruction just alter தான். Existing company does not go into liquidation. இதுல liquidation போகாது, இதுல go into liquidation, இதுல liquidationக்கு போகும். இதுல go into liquidation, இது does not go into liquidation. No new company is formed or floated. எதுவுமே மாறாது. A new company is formed. இதுல புதிதாக ஒரு கம்பெனி ஃபார்ம் ஆகும். சேல் ஆர் பர்ச்சேஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இதுல சேலும் நடக்காது, பர்ச்சேஸும் நடக்காது. does not take place. எதுவுமே இருக்காது. A new company purchase a business, liquidating company. liquidating company-யை எடுத்துப்பாங்க. இது பாருங்க, அக்கௌண்ட்ஸ் ஆபீசர் அப்படின்ற இதுல தேர்வுல கேட்கப்பட்டது. A discontinuing operation as per accounting standard 24 represent எதை குறிப்பது அப்படின்னா discontinuance of component of an enterprise. ஒரு என்டர்பிரைஸை எப்படி டிஸ்கன்டினியூ பண்றோம், அதாவது நாம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு யூனிட்டை வந்து இனிமேல் நம்ம ஆப்ரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக். இது அமால்கமேஷன் எக்ஸ்டென்ஷன் மாதிரியே இது ஏஎஸ்ல வரக்கூடிய இது. பட் இதுல வந்து ஆப்ஷன் எல்லாமே இதுக்கு ஆப்டா இருந்ததுனால இங்க கொண்டு வந்திருக்கோம், வேற ஒண்ணும் இல்லை. ஆப்ஷன் வந்து ஆப்டா இருக்கு. அமால்கமேஷன் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி எல்லாம் சொல்லுது இல்லைங்களா, அது இதுல டிஸ்கன்டினியூவன்ஸ் ஆஃப் ஆபரேஷன் AS 24, அது தனி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். இதையும் நினைவுல வச்சுக்கோங்க, TNBC-ல கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ மூணுக்கான டிஃபரன்ஸ்
ஓவர். இதுல உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லிடுங்க. இப்ப நம்ம மற்ற டாபிக்ஸ்குள்ள நம்ம போறோம். இப்போ இதுதான் லீகல் ப்ரொவிஷன். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14 ICAI-ஆல கொடுக்கப்பட்ட இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14 அக்கௌண்டிங் ஃபார் அமால்கமேஷன் கொடுக்குறாங்க. கேம் இன்டு எஃபெக்ட் இன் ரெஸ்பெக்ட் டு த பீரியட் ஆஃப் 1495ல இம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. AS 14 இஸ் மேண்டேட்டரி இன் நேச்சர். பொதுவாகவே எல்லாருக்குமே பொதுவானது AS 14. யாரு அப்படின்னா அமால்கமேஷன் அப்படின்னு பண்ணக்கூடிய நியூ கம்பெனி தான் இதை எடுத்துக்கணும். நியூ கம்பெனி இஸ் ஃபாலோடு. ஏன்னா மற்ற 2 கம்பெனியும் லிக்விடேட் ஆக போகுது, அதனால அவங்களுக்கு தேவையில்லை. எந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்றாங்களோ அவங்க இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். மீனிங் ஆஃப் அமால்கமேஷன். Amalgamation means amalgamation pursuant the provision of Companies Act 1956 or any other state which applicable to the companies. Companies க்கு மட்டும் இது applicable ஆக இருக்கும். ஓகே. டைப்ஸ் ஆஃப் அமால்கமேஷன் இது 2 விதத்துல எடுத்துக்கலாம். நேச்சர் ஆஃப் மெர்ஜர் அப்படின்னு ஒரு டாபிக்கும் நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு டாபிக்லயும் 2 வகையாக நம்ம செய்யலாம். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 விதம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுல நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, நேச்சர் ஆஃப் மெர்ஜர். இதுலயே நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அமால்கமேஷன் நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ். இந்த 5 கீ பாயிண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 கீ பாயிண்ட்ஸ். டேக் ஓவர் ஆல் அசெட் அண்ட் லைபிலிட்டி. இதுதான் பூலிங் இன்ட்ரெஸ்ட் மெத்தட். இதுல தான் வரும். நம்மளோட சொத்துக்களை எடுத்துட்டு நம்மளையும் சேர்த்து அதுலயே வச்சுப்பாங்க. டேக் ஓவர் அசெட் அண்ட் லைபிலிட்டி அட் புக் வேல்யூ, நோ அட்ஜஸ்ட்மெண்ட். நோ அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம எடுத்துக்கணும், எந்தவித அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம எடுத்துக்கணும். அதுதான் மெர்ஜர்ல. கேரி ஆன் சேம் நேச்சர் ஆஃப் பிசினஸ். அதே பிசினஸ் அப்படியே எடுத்துக்கணும். நான் உங்களுக்கு ஒரு டீ கம்பெனியினுடைய எக்ஸாம்பிள் சொன்னேன். கண்ணன் தேவன் டீ, லிப்டன் டீ 2 பேரும் சேர்ந்து டாடா டீ அப்படின்னு உள்ள இணைஞ்சிட்டாங்க. அப்போ கேரி ஆன் சேம் நேச்சர் ஆஃப் பிசினஸ். புரியுதாங்க? டாடா டீ அப்படின்றது வரதுனால சேம் நேச்சர் ஆஃப் பிசினஸ்ல உள்ள போயிட்டாங்க. அட்லீஸ்ட் 90% ஆஃப் த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் வெண்டார் கம்பெனி மஸ்ட் பிகம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஆஃப் த டிரான்ஸ்பரி கம்பெனி. பர்ச்சேசிங் கம்பெனிக்கு இசைவு தெரிவிச்சிருக்கணும், இசைவு தர வேண்டும். புரியுதாங்க? 90% பேரு கண்ணன் தேவன் டீல இருந்து அதில் இருக்கக்கூடிய 90% பேரு பரவாயில்ல நம்ம புது கம்பெனிக்கு போயிடலாம் அப்படின்னு 90% பேர் வாக்களித்தால் மட்டுமே நேச்சர் ஆஃப் மெர்ஜர் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி ஷேர்ஸா கொடுக்கணும். புரியுதாங்க? ஏன்னா ஷேர் ஹோல்டர் பிகம் த நியூ கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டரா மாறிடுவாங்க. எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் எங்க போயிடுவாங்க? நியூ கம்பெனிக்கு போயிடுவாங்க. அப்போ அதனால நீங்க என்ன பண்ணணும், அதுல இருக்கக்கூடிய நியூ ஷேரை கொடுத்துடணும். ஃபிராக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு கேஷா கொடுத்துடணும். அப்படின்னா என்ன சார், இப்போ நம்ம ஷேரை கன்வெர்ட் பண்றப்போ 5567.5 இப்படி ஒண்ணு எடுத்துக்கலாம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா 567 ஷேரை நம்ம கொடுக்கலாம். இந்த 0.5ங்கிற ஷேரை நம்ம கொடுக்க முடியாது, அல்லது 10 ரூபாய் அப்படின்றது தான் கொடுக்க முடியாது. அப்ப இந்த 0.5 மட்டும் நீங்க கேஷா செட்டில் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 0.5 மட்டும் கேஷா நீங்க செட்டில் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றதா அது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ஷேர் இஸ் 100 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இங்க பாருங்க, மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ஷேர் அப்போ நியூ கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிறேன். நியூ கம்பெனி issued shares to vendor company. வெண்டார் கம்பெனிக்கு ஷேர் கொடுக்குறாங்க. எவ்வளவு ஷேர் கொடுக்குறாங்கன்னா ஒரு
ஒரு எக்ஸாம்பிளுக்கு 28,054.55 ஷேர்ஸ்ன்னு வந்துருச்சுன்னு பாருங்க. இப்படி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல ரெண்டா பிரிங்க. இதுல ஷேரா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லப்படுறது 28,450 நான் ஷேரா கொடுத்துறேன் சார். இது வந்து ஷேர் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல பிராக்ஷன் அப்படின்றது இதுதான் சார், எல்லாமே 10 மடங்கா கொடுத்துட்றேன் ஷேரா. மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் நான் என்னவா கொடுத்துட்றேன் அப்படின்னா, இப்போ 4.55 இருக்குன்னு பாருங்க, இதை மட்டும் நான் கேஷா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எடுத்துக்கலாம் கேஷ். இப்போ ஒரு அந்த கம்பெனியினுடைய ஷேரு கேஷா பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் ஷேர் 100 அப்படின்னு வைங்க. மார்க்கெட் பிரைஸ் at 100 rupees அப்படின்னா அப்போ 4.55 into 100. அப்போ நீங்க கேஷா எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா 455 ரூபா கேஷா கொடுத்துடணும். மிச்சம் இருக்கிறத ஷேரா கொடுத்துடணும். இதுதான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போகும். இந்த கேஷை அந்த கம்பெனிக்கு கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். அப்போ புது கம்பெனில 28,450 ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து உள்ள வந்துடுறாங்கன்னு அர்த்தம். பிராக்ஷன் வந்து நீங்க எப்படி வேணாலும் பிரிக்கலாமா, முழு நம்பராகவும் பிரிக்கலாம். இந்த 0.5 மட்டும் கூட நீங்க பிராக்ஷனாவும் பிரிச்சுக்கலாம். சொல்லுங்கம்மா. சார், அந்த 4.55 அப்படின்றது ஷேரு. அந்த ஒரு ஷேருக்கு வந்து மார்க்கெட் பிரைஸ் 100 ரூபான்னா அப்போ 4.55 ஷேரை அப்படியே கேஷா கன்வெர்ட் பண்றது அப்படின்னு தானேங்க சார்? அதாவது அவங்க என்ன சொல்லிட்டாங்க சார், நாங்க ஷேரை வந்து 10 மடங்கா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், 28,454 ஷேர் அவங்களுக்கு போய் சேர வேண்டியது இருக்கு. அந்த கம்பெனி என்ன சொல்றாங்க, சார் நீங்க எதை எடுத்தாலும் சரி 10 ஷேரா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ 28,450 ஷேரை நீங்க எடுத்துக்கலாம். அப்ப மிச்சம் இருக்கிற அந்த 4.55ங்கிறத நீங்க என்னவா எடுத்துக்கணும், கேஷா எடுத்துக்கணும், அவ்வளவுதான். பிராக்ஷன் அப்படின்றத நீங்க புள்ளி ஸ்தானத்தையும் வேணாலும் எடுத்துக்கலாம், அல்லது ரவுண்ட் பண்ண முடியாத வேணாலும் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ பிராக்ஷனல் ஷேர்ஸ் அப்படின்றது பெய்டு இன் கேஷ். ஓகே, எப்படி சொல்றோம், பிராக்ஷனல் ஷேர்ஸ் மட்டும் நம்ம என்ன சொல்றோம், paid in cash. ஓகேம்மா, தட்ஸ் ஆல். இதுல அந்த நேச்சர் ஆஃப் மெர்ஜர் மட்டும் உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லிடுற மாதிரி. அமால்கமேஷன் அப்படின்றது நேச்சர் ஆஃப் மெர்ஜர் அக்வயர் 5 கண்டிஷன் இதுல ரொம்ப முக்கியம். 5 கண்டிஷன், மோஸ்ட்லி 4 கண்டிஷன் ரொம்ப முக்கியமானது. இது அதுலயும் சொல்லிட்டு அந்த 5வது கண்டிஷனையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பாருங்க, டிரான்ஸ்ஃபர் ஆல் அசட் அண்ட் லைபிலிட்டி, எல்லா அசட் லைபிலிட்டியும் நீங்க என்ன பண்ணிடணும், மாத்திரணும். ஆல் அசட் அண்ட் லைபிலிட்டி ஆஃப் டிரான்ஸ்ஃபரி கம்பெனி பிகம் த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி ஆஃப் டிரான்ஸ்ஃபரி கம்பெனி. டிரான்ஸ்பிரார் கம்பெனியினுடைய சொத்துக்கள் இனிமேல என்னவாக மாறிடும், டிரான்ஸ்ஃபரி கம்பெனியினுடைய சொத்துக்களாக மாறிடும். சேம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஹோல்டிங் 90% சார். மெர்ஜர் அப்படின்னா, இணைவு அப்படின்னாவே கண்டிப்பா இதுல 90% ஷேர் ஹோல்டர் மனமுகந்து அதுல போய் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஈக்விட்டி ஷேராகத்தான் இருக்கணும். ஒருவேளை பிராக்ஷனாக இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், கேஷா கொடுக்கலாம். டிரான்ஸ்ஃபரி கம்பெனி கண்டினியூஸ் த பிசினஸ் டிரான்ஸ்பிரார் கம்பெனி ஆஃப்டர் அமால்கமேஷன். இனிமேல புது கம்பெனி மட்டும்தான் இயங்கும், பழைய கம்பெனி இயங்காது. அந்த கண்டிஷனையும் நீங்க சொல்லிடணும். அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. பிசினஸ்ங்கிறது புது கம்பெனி தான் ஃபாலோ ஆகும். அதே சமயம் கடைசியா ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் நேச்சர் ஆஃப் பிசினஸ், கேரி ஆன் சேம் நேச்சர் ஆஃப் பிசினஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் 5வது பாயிண்ட், கேரி ஆன் சேம் நேச்சர் ஆஃப் பிசினஸ். அப்ப
அப்படின்னு என்ன பொருளுங்க? டீ கம்பெனி எல்லாம் சேர்ந்து டீ கம்பெனியா நடத்தினாங்க சார் அப்படின்னா மெர்ஜர் அதுக்கு பேரு. டீ கம்பெனிஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு இதுதான் பொருள். ஓகே டன். இது 5வது பாயிண்ட். இதுல ஈஸியா மெமரி வச்சுக்கணும்னா டிரான்ஸ்ஃபர் பி ஃபார் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இன் ஈக்விட்டி ஷேரா கொடுக்கணும். சேம் ஷேர் ஹோல்டர் இருக்கணும். பிசினஸ் வந்து புது கம்பெனி தான் கண்டினியூ ஆகும், நியூ கம்பெனி தான் கண்டினியூ. பழைய கம்பெனி கண்டினியூ ஆகக்கூடாது. இனிமேல் கண்ணன் தேவன் டீ கிடையாது, லிப்டன் டீ கிடையாது, எல்லாமே இனிமேல் டாடா டீ தான். ஓகே, இதை வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க பாருங்க. சப்போஸ் ஏ லிமிடெட் அக்யூர்ஸ் த பிசினஸ் ஆஃப் பி லிமிடெட். பி லிமிடெட வாங்கிக்கிறாங்க. The shareholding of B Limited holding 90% of the share capital do not become the shareholder. shareholder மாறல அப்படின்னா அந்த amalgamation purchase அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, நாட், இந்த நாட் வந்ததுனால பர்ச்சேஸ் இல்ல சார். பிகம் மாறி இருக்காங்க, அதே கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டரா மாறி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேரு மெர்ஜர். அவ்வளவுதான். 90% ஷேர் ஹோல்டர் குறைந்தபட்சம் 90% இருக்கணும், அதை விட அதிகமாகவும் இருக்கலாம். ஓகே, பர்ச்சேசிங் மெர்ஜர் அப்படின்றது புரிஞ்சிச்சாமா? 5 பாயிண்ட் நினைவுல அடிக்கடி சொல்லி பார்த்துக்குங்க. சொத்துக்களை பொறுப்புகளை எல்லாத்தையும் புது கம்பெனிக்கு கொடுத்துடணும். 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர், அதாவது பழைய கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டர் 90% பேர் புது கம்பெனியோட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு இசைவு கொடுத்துருக்கணும். அதனுடைய ஷேர் ஹோல்டரா மாறி இருக்கணும். இனிமேல் புது கம்பெனி மட்டும்தான் பிசினஸ்ல ரன் ஆகும், பழைய கம்பெனி இருக்காது. அது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், அதாவது நமக்கு வர வேண்டிய பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஷேரா மட்டும்தான் கொடுக்கணும். பிராக்ஷன் இருந்தா மட்டும்தான் நீங்க எதுவா கொடுக்கணும், கேஷா கொடுக்கணும். கேரி ஆன் சேம் நேச்சர் ஆஃப் பிசினஸ். ஒரே மாதிரியான பிசினஸ்க்கு மட்டும்தான் மெர்ஜர் வந்து அப்ளிகபிள். இல்லை அப்படின்னா அதெல்லாம் பர்ச்சேஸின் கீழே வரும். ஓகே, கிளியர்? பாயிண்ட்ஸ் நல்லா தெளிவா புரியுதாமா? ஒரே பிசினஸ் செய்யறவங்களுக்கு தான் மெர்ஜர்ங்கிறது பொருந்தும். அதுக்கப்புறம் இந்த கீ 4 இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸும் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட். அசெட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும், லைபிலிட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். 90% ஷேர் ஹோல்டர் அந்த கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டரா மாறி இருக்கணும். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஈக்விட்டி ஷேரா மட்டும்தான் கொடுக்கணும், ஃபிராக்ஷன் மட்டும்தான் கேஷா கொடுக்கணும். புது கம்பெனி தான் பிசினஸ் ரன் பண்ணும். ஓகே, கிளியர்? இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா, வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட்ஸ். புரியுதுங்களா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சொல்லுங்க. சேம் பிசினஸ் கண்டினியூட்டி இருக்குங்களா சார்? அதுவும் கீழே 5ஆவதா நீங்க எழுதிருக்கீங்களா சார்? அது ரெண்டும் ஒண்ணு இல்லையாங்க சார்? ஆல்மோஸ்ட் அது ஒண்ணுதான். இருங்க, அதாவது இந்த புக் வேல்யூ வரதுதான் நீங்க எழுதலைங்க சார். ஆல் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து புக் வேல்யூல இருக்கணும், நாட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க கூடாது. புக் வேல்யூ, சாரி, அசெட் அண்ட் லைபிலிட்டி ரெக்கார்டட் அட் புக் வேல்யூ. இதெல்லாம் அதாவது அசெட் அண்ட் லைபிலிட்டியை புக் வேல்யூலயே அப்படியே எடுத்துக்கணும். assets and liability recorded at book value. அதனாலதான் அந்த எக்ஸாம்பிள் கூட கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு புக்ஸ்ல பாத்தீங்கன்னா, மூன் லிமிடெட், சன் லிமிடெட் அப்படின்னு போட்டு ஒரு ப்ராப்ளம் எல்லாம் இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற 15 crore இங்க 20 crore அப்படின்னா அப்படியே கம்பைன் பண்ணிக்குவாங்க.
அப்படின்னா இந்த புக் வேல்யூலயே அப்படியே எடுத்துக்கோங்க, மார்க்கெட் வேல்யூல எடுக்கக்கூடாது. பர்ச்சேஸுக்கு மட்டும் மார்க்கெட் வேல்யூங்கிறது வரும், இதுக்கு வராது. ஓகேம்மா, கரெக்ட் தான்மா, தேங்க்யூ. அசெட் அண்ட் லைபிலிட்டி ரெக்கார்டட் இன் புக் வேல்யூ. பேலன்ஸ் ஷீட்ல அப்படியே போய் ஒட்டிக்கும், அதுதான் ஒன்றிணைவு அப்படின்னு பேரு, மெர்ஜர். மார்க்கெட் வேல்யூவே பார்க்க கூடாது இதுக்கு. இதுல பாருங்க, அமால்கமேஷன் நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ். அடுத்த பாயிண்ட், நாட் ஃபுல்ஃபில் த எபவ் 5 கண்டிஷன். அந்த எபவ் 5 கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகலைன்னா என்ன பொருளுங்க? பர்ச்சேஸ்னு அர்த்தம். புக் வேல்யூல எடுத்துக்க மாட்டேன், மார்க்கெட் வேல்யூல எடுத்துப்பேன் அப்படின்னா பர்ச்சேஸ் அர்த்தம். சேம் பிசினஸ் நடத்த மாட்டேன், வேற பிசினஸ் நடத்திக்குவேன் அப்படின்னா அதுக்கு பேரும் பர்ச்சேஸ். அடுத்தா பாத்தீங்கன்னா, அசெட் அண்ட் லைபிலிட்டியை டேக் ஓவர் பண்றதுல அதுல சிலது வேணும்னா மட்டும் எடுத்துக்க, வேண்டாம்னா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலும் இதே பொருள் தான். லெஸ் தேன் 90% ஆஃப் த ஷேர் ஹோல்டர். பாருங்க, less than 90% of the shareholder selling company may become the shareholder in the purchasing company ஆக மாறணும். ஆல் அசெட் அண்ட் லைபிலிட்டி நாட் டிரான்ஸ்ஃபர்ட் பர்ச்சேசிங் கம்பெனிக்கு போகாது. கன்சிடரேஷன் பேயபிள் இன் எனி ஃபார்ம், கேஷாவோ அல்லது ஷேராவோ எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த 5 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகல அப்படின்னா அதுக்கு பேரு nature of purchase. Asset and liability taken over at the market price. Take over பண்ணுவாங்க, எதுல பண்ணுவாங்க? மார்க்கெட் பிரைஸ்ல எடுத்துக்கோங்க. அஞ்சாவது, does not continued in same business. சேம் பிசினஸ் நடத்த மாட்டாங்க. டீ கம்பெனி எல்லாம் வித்துட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, வேற கம்பெனி நடத்திடுவாங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. லீகல் பேசிஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. இன் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 ரிமைன் சைலண்ட் ஆன் திஸ் டேர்ம் அமால்கமேஷன் ஹஸ் நாட் பீன் டிஃபைன்டு ஸ்பெசிபிக்கலி. அதுல எதுவுமே அமால்கமேஷனை பத்தி சொல்லல. ஆனா லீகல் ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டடிக்கு பிறகு இதை கொண்டு வந்திருக்காங்க. சோமயாஜுலு அண்ட் ஹாப் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு இடையில ஒரு கேஸ் வழக்கு வந்துச்சு. அந்த வழக்கினுடைய தீர்ப்பின்படி இதை கொண்டு வந்திருக்காங்க. அமால்கமேஷன் ஹஸ் பீன் டிஃபைன்ட் ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் அண்டர் எய்தர் 2 companies are joined to form the third entry or one absorbed into blended with another. ஒன்னோட ஒண்ணு சேர்றதோ அல்லது ஒண்ணு வாங்குறதோ ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். அப்படி நடக்கிறப்போ செக்ஷன் 392 396A வரைக்கும் ரிலேட்டிங் டு அமால்கமேஷனை பத்தி பேசுது. அப்போ அக்கார்டிங்லி எனி ஸ்கீம் ஆஃப் அமால்கமேஷன், இப்படி ஒரு ஸ்கீம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க அப்ரூவல் ஆஃப் த கோர்ட் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அமால்கமேஷன்ல தான் நீங்க போறீங்க அப்படின்னா கோர்ட் அப்ரூவல் இஸ் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 494 என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமால்கமேஷன் அப்சார்ப்ஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி முழுசா பேசக்கூடிய செக்ஷன் 494 தான். இங்க 392 இதை பத்தி அமால்கமேஷனை பத்தி பேசுது. அப்ப அந்த 2 கண்டிஷன் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அவசியம். 90% ஷேர் ஹோல்டர் மாறிக்கணும் இல்லையா? அப்போ அவங்கள்ட்ட இசைவு கேட்டீங்கன்னாவே வேலை முடிஞ்சது. அப்போ இசைவுங்கிறது ஸ்பெஷல் ரெசல்யூஷன். Liquidator purchases the interest of any discontinuing member at a price determined agreement or arbitration. ஏதாவது நெகோசியேஷன் பண்ணியோ சமரசம் செய்தோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆர்பிட்ரேஷன் சமரசம் பண்ணி அந்த டிசெண்டிங் அப்படின்னா விருப்பம் இல்லாத உறுப்பினர்களை சார், ஒரு கம்பெனில 95% நியூ கம்பெனிக்கு வரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்ப நியூ கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டரா மாறிடுவாங்க. இந்த 5% கொடுக்காம இருக்காங்க இல்லையா, அவங்கதான் டிசெண்டிங் மெம்பர் அப்படின்னு அர்த்தம். இவங்களுக்கு விருப்பம் இல்லை போறதுக்கு. அப்ப அவங்களோட நீங்க என்ன பண்ணணும், ஒரு அக்ரிமெண்ட் பண்ணணும் அல்லது ஆர்பிட்ரேஷன் பண்ணணும். சமரசம் செஞ்சு அவங்களுக்கான தொகையை நீங்க கொடுக்கணும்.
அவங்களோட ஷேரை பர்ச்சேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் லிக்விடேட்டரோட வேலை அப்படின்னு சொல்றாங்க. லிக்விடேட்டர் பர்ச்சேஸ் த இன்ட்ரெஸ்ட். அவங்கள்ட்ட ஷேர் வந்து இருக்கக்கூடாது. அதனால அவங்கள்ட்ட விலை பேசியாவது நீங்க என்ன பண்ணிருங்க, அந்த 5% வாங்கிருங்க அப்படின்னு சொல்றாங்க. விருப்பம் இல்லா உறுப்பினர், அதுதான் டிசெண்டிங் மெம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அவங்களையும் நீங்க என்ன பண்ணிடணும், லிக்விடேட்டரை வச்சு சமரசம் பண்ணி வாங்கிடணும். ஓகே, டன். இதெல்லாம் லீகல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது சொல்லப்படுறது. பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை பொறுத்த வரைக்கும் the price paid to the transferee company, ஃப்ரீனா பை யாரால், இந்த விலை யாரால் கொடுக்கப்படுதோ, டிரான்ஸ்ஃபரி கம்பெனி வாங்கும் கம்பெனி கொடுக்கும் விலை அப்படின்னு அர்த்தம். வாங்கும் கம்பெனியால் கொடுக்கப்படும் விலை அப்படின்னு அர்த்தம். யாருக்கு போகும், செல்லிங் கம்பெனிக்கு போகும். பாருங்க, டிரான்ஸ்பரர் கம்பெனி, அதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். கொள்முதல் மறுபயன் அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா கொள்முதல், அந்த கம்பெனியை வாங்கறதுக்காக நான் கொடுக்கக்கூடிய பணம் அப்படின்னு அர்த்தம். அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 14 issued by ICAI defined the term consideration as aggregate shares, other securities issued, payment mode, கேஷ் ஆவோ அல்லது எந்த வடிவத்துல வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க, அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்றதுதான். கேஷ் ஆவோ, ஷேர் ஆவோ, அதர் அசட்ஸ் ஆவோ நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதை பத்தி தான் நம்ம இனிமேல் பேச போறோம். இதுல ஒரு கொஸ்டின் பாருங்க, ஏ லிமிடெட் அப்சார்ப்டு பி லிமிடெட். பி லிமிடெட் வாங்குச்சு. த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எஸ் பேயபிள். ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க, ஈக்விட்டி ஷேருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க, கேஷ் பேமெண்ட் 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ இது பேமெண்ட்டை பத்தி எல்லாமே சொல்லிட்டாங்க. டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா 3,50,000. இதுக்கு பேர் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு அர்த்தம். பேமெண்ட் மெத்தட். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்றது பேமெண்ட். According to AS 14, the purchase consideration means what is payable to equity preference shareholder-க்கு கொடுக்கிறது தான் purchase consideration. பாருங்க, preference shareholder-க்கு equity shareholder-க்கு நம்ம பணத்தை கொடுக்கறதுக்கு பேரு தான் purchase consideration. இங்க பொறுத்தளவுக்கும் ப்ரிஃபரன்ஸ்னாலும் ஈக்விட்டினாலும் ஒரே கேட்டகரியா தான் பார்க்கப்படும், உரிமையாளர்களாக பார்க்கப்படும். அவங்களுக்கு நீங்க பணத்தை கொடுக்கணும்னு அர்த்தம். நான் கேஷ் எலிமெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் மஸ்ட் பி கம்ப்யூட்டட் அட் ஃபேர் வேல்யூ. ஃபேர் வேல்யூன்னு சொல்லலாம் அல்லது மார்க்கெட் வேல்யூன்னு கூட நீங்க சொல்லலாம். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நான் கேஷ் எலிமெண்டாக இருக்கிறப்போ ஃபேர் வேல்யூவா இருக்கணும். ஃபேர் வேல்யூ அப்படின்றத இந்த இன்ட்ரின்சிக் பிளஸ் நெட் அசெட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த ரெண்டுமே சேர்ந்தது தான். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் AS 14 should be include cash and securities agreed given by the transferee company, transferor company. இது எல்லாமே வந்து நாம கொடுக்கக்கூடிய பேமெண்ட்ஸ். இவங்களுக்கெல்லாம் பேமெண்ட் செலுத்துகை எவ்வளவு செலுத்தணும் பாருங்க. அக்ரீட் டு செட்டில் எதெல்லாம் கொடுத்துருவோம் அப்படின்னா கிரெடிட்டார்ஸ்க்கு, டிபெஞ்சர் ஹோல்டருக்கு, ஷேர் ஹோல்டருக்கு எல்லாருக்குமே பணத்தை கொடுக்கணும். அதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்னு அர்த்தம். இன்க்ளூடிங் ஆல். சிம்பிளா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இதுதான். டிரான்ஸ்ஃபர் கம்பெனி, ஓல்டு கம்பெனி, டிரான்ஸ்ஃபரி கம்பெனி. இது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ங்கிறது கொடுக்கும் விலை. பேமெண்ட் மெத்தட் பாருங்க, இதுல நியூ கம்பெனிக்கு தான் AS 14 அப்ளிகபிள். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாருங்க. நியூ கம்பெனி யார் வராங்களோ அவங்களுக்கு தான் AS 14ங்கிறது அப்ளிகபிள். அவங்க தான் அக்கௌண்டிங் வச்சிருக்கணும். இதுல வந்து லிக்விடேஷன் ப்ரொசீடிங் அப்ளிகபிள். இவங்க எல்லாம் கலைப்பு.
இவங்க இணைவுக்கான ப்ராசஸ் செய்வாங்க, அவங்க கலைப்புக்கான ப்ராசஸ் செய்வாங்க. நெட் பேமெண்ட் மெத்தட், நெட் அசெட் மெத்தட், இதுதான். அது இல்லாம இதுல 4 மெத்தட்ஸ் இருக்கு. லம்சம் மெத்தட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஒரு முழு தொகையை அப்படியே கொடுக்கறது. சார் உங்களுக்கு எல்லாமே நான் எடுத்துக்கிறேன், இந்தாங்க ஒரே தொகை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறது. ஷேர் ஹோல்டருக்கு பே பண்றது, இதுக்கு பேரு பேமெண்ட் மெத்தட். ஷேர் ஹோல்டருக்கு பே பண்ணீங்க அப்படின்னா அது பேமெண்ட் மெத்தட். நெட் அசெட் அப்படின்னா அசெட் அட் மார்க்கெட் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ்ல எடுத்துக்கிட்டு லெஸ் லைபிலிட்டிஸ் அட் மார்க்கெட் பிரைஸ். இது ரெண்டையும் நீங்க லெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது நெட் அசெட் மெத்தட். இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்றது ஒரு பங்கிற்கு செலுத்தும் விலை. செலுத்தும் விலை அப்படின்னு சொல்லுவாங்க. மெர்ஜ் ஆகிறப்ப எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நியூ கம்பெனி அல்லது பர்ச்சேசிங் கம்பெனி, given to வெண்டார் கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. for every 10 shares held to 15 shares. ஒவ்வொரு 10 ஷேருக்கும் 15 ஷேர் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்றது. சார் 10 ஷேர் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்றவரு 100 ஷேர் வச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு இப்போ புது கம்பெனியினுடைய ஷேர்ஸ் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா ஒவ்வொரு 10 ஷேருக்கும் அவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 15 ஷேர் கிடைக்கும். அப்போ 150 ஷேர் இப்போ ஹோல்டு பண்ணியிருப்பார். மிஸ்டர் எக்ஸ் கையில இப்போ எத்தனை ஷேர் இருக்கும்? 150 ஷேர் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. எவரி 10 shares held to 15 shares அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற 10 ஷேரை வாங்கிட்டு நான் உங்களுக்கு கையில 15 ஷேரா கொடுத்துருவேன். இந்த மாதிரி கன்சிடரேஷன் சொல்றாங்க அப்படின்னா அந்த மெத்தடுக்கு பேரு இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தட். இந்த நெட் அசெட் மெத்தடுங்கிறதுல தான் இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நெட் அசெட்டையும் கம்பேர் பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்னா நத்திங் பட் விலை அப்படின்னு அர்த்தம். ஒரு கம்பெனியை வாங்கறதுக்காக கொடுக்கக்கூடிய விலை நெட் அசெட். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுவாங்க. நெட் அசெட்ஸ் ஒண்ணு விலை அதிகமா இருக்கலாம் அல்லது அசெட் அதிகமா இருக்கலாம். இங்க விலை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இது எங்க மாத்தணும் அப்படின்னா குட்வில் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாத்தணும். சார் நான் கொடுத்த விலை அதிகம், அசெட் ரொம்ப குறைவு சார். அப்போ அசெட்டோட வேல்யூக்கு அந்த அமௌண்ட் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத குட்விலுக்கு மாத்திரணும். கிரேட்டர் தேன், அப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இஸ் கிரேட்டர் தேன் நெட் அசெட் which resultant equivalent amount transferred to goodwill account. இதே விலை குறைவா இருக்கு சார், purchase consideration less than net asset அப்படின்னா இப்போ சர்ப்ளஸ் ஏற்பட்டிருக்கும். சர்ப்ளஸ் நமக்கு கிடைச்சிருக்கும். இந்த சர்ப்ளஸ் credited to capital reserve. ஓகே, இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். நெட் அசெட்ல மெத்தட்ல மட்டும்தான் இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். பேமெண்ட் மெத்தட்ல வராது.
இதுலயும் வராதுங்க, வேற எதுலயும் வராது. நெட் அசெட் மெத்தட்ல தான் இந்த குட்வில் டிரான்ஸ்ஃபரும் கேபிட்டல் ரிசர்வ் டிரான்ஸ்ஃபரும் வரும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்மா, கேள்விகள் வந்திருக்குங்க. நீங்க ஜென்ரலா யோசிங்க, ஒரு பொருளை அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுதுன்னு அர்த்தம். உங்களோட இமேஜுக்காக நீங்க வாங்குறீங்கன்னு அர்த்தம். தட் இமேஜ் இஸ் கால்டு குட்வில். சரியாமா? குறைச்சு வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த சர்ப்ளஸ் நமக்கு லாபம், அதான் கிரெடிட்டட். டவுட்ஸ் இருக்காமா? No, sir. இது okay. Purchase consideration defined the aggregate of the shares. Aggregate of the shares and other securities issued or payment mode in the form of cash and other asset transferred company, transferee company, shareholder of transferor company. Transferee company ஆல் transferor companyக்கு கொடுக்கக்கூடிய பேமெண்டோ அல்லது அக்ரிகேட் ஷேர் ஆகவோ எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுக்கு பேரு தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்னு. இதுல நெட் பேமெண்ட் மெத்தட்னா எதை மட்டும் பார்ப்பாங்க அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். இஎஸ்ஹெச் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்மா, ஈக்விட்டி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். இந்த ரெண்டு ஷேர் ஹோல்டருக்கும் அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்றது. ஓனரை வாங்கிட்டோம்னா சரியா போச்சு இல்லைங்களா? ஓனருக்கு பணம் கொடுத்துட்டோம்னா பேமெண்ட், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சதுங்க. டேக் ஓவர் ஃபினிஷ்டு, அதான் பேமெண்ட் மெத்தட். டேக் வாட் எவர் இஸ் கிவன் டு த ஓனர். ஓனருக்கு கேஷாவோ ஷேராவோ டிபெஞ்சராவோ கொடுத்துருங்க. அப்ப கொடுத்தீங்கன்னா நெட் பேமெண்ட் மெத்தட். நெட் அசெட் மெத்தடுங்கிறது நத்திங் பட் ஈக்விட்டியை விட்டுருங்க, அசெட் லைபிலிட்டி. அசெட் எல்லாம் மார்க்கெட் வேல்யூல மாத்தணும், எக்ஸப்ட் ஃபிக்டிசியஸ் விட்டுருங்க, ஃபிக்டிசியஸ் எடுத்துக்கூடாது. அசெட்டை மார்க்கெட் வேல்யூல எக்ஸ்டர்னல் லைபிலிட்டியும் லெஸ் பண்ணீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இதுல வேல்யூஷன் ஆஃப் குட்வில்ல என்ன பண்ணீங்களோ அதே தான். வேல்யூஷன் ஆஃப் குட்வில் அப்படின்ற ஷேர்ஸ்ல பண்ணிருப்போம் இல்லைங்களா? அதே மெத்தட் அப்படியே சிமிலர் மெத்தட் ஆன் வேல்யூஷன் ஆஃப் ஷேர்ஸ். என்ன பண்ணுமோ அதை அப்படியே இங்க பண்ண வேண்டியதாமா. எக்ஸப்ட் 50 shares நல்லா மனசுல வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் ஃபார்மேட். இதுல பாருங்க 4 மெத்தடை பத்தி நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து லம்சம் மெத்தட். லம்சம் மெத்தடுங்கிறது கால்குலேஷன். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இஸ் நாட் நெசசரி. சார் பிசியை கண்டே பிடிக்க வேண்டாம், ஒட்டுமொத்தமா ஒரு அமௌண்ட். சார் அது இது ஏன் பேசுறீங்க, இருந்தாங்க 10 கோடி ரூபா வாங்கிக்கோங்க, பிசினஸ் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். அந்த கிவன் டு த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அந்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க. நெட் அசெட் மெத்தடுங்கிறது கால்குலேட்டட் டிடக்டிங் லைபிலிட்டி ஃப்ரம் அசெட். அசெட்ல இருந்து லைபிலிட்டி கழிச்சிடணும். அக்ரீடு வேல்யூல எடுத்துப்பாங்க, அதுதான் மார்க்கெட் வேல்யூ. The cost of winding up, இந்த key points ரொம்ப முக்கியமா. Cost of winding up liquidation expenses is not the part of purchase consideration. இதெல்லாம் பிசில இணைக்க கூடாதுங்க. பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளவு கொடுக்குறோம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளவு கொடுக்குறோங்கிறதா கண்டிஷனு. அப்ப இந்த ஃபார்மேட்ல அப்ளை பண்ணீங்கன்னா சரியா போச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஷேராவோ ஈக்விட்டியாவோ கேஷாவோ கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஷேராவோ கேஷாவோ தருவாங்க. அப்ப அதெல்லாம் டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இன்ட்ரின்சிக் வேல்யூங்கிறது நத்திங் பட் த மெத்தட் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் as follows. அசெட் டேக்கன் ஓவர் அக்ரீடு வேல்யூ, லைபிலிட்டிஸ் டேக்கன் ஓவர் அக்ரீடு வேல்யூ ரெண்டுலயும் எடுத்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிச்சு டிவைடட் பை நெட் அசெட்ஸ், அவ்வளவுதான். இந்த டோட்டல் நெட் அசெட்ஸை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேரால நீங்க டிவைட் பண்ணணும். அப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ பர் ஷேர். அப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இந்த வெண்டார் கம்பெனி இன்ட்ரின்சிக் பர் ஷேர். இப்போ எவ்வளவு ஷேர் அவங்க கொடுக்குறாங்களோ அதனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூவால மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. அதுவும் ஈஸி தான். நெட் அசெட் மெத்தடுடைய ரிசம்பிளன்ஸ் அப்படியே இங்க வரும்.
ஒரு ஷேருக்கு கண்டுபிடிச்சீங்கன்னா அதுக்கு பேர் இன்ட்ரின்சிக். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். குட்வில்ல வரக்கூடிய கால்குலேஷன் தான். சம் வரப்போ நல்ல கிளாரிட்டியா இருக்கும், ஈஸியா பார்த்துடலாமா. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இஸ் கன்ஃபைன்டு டு த பேமெண்ட், கேஷாவோ நான் கேஷாவோ இருக்கலாம். The amount payable transferee company which is treated as consideration of acquisition of business. Transferee company எந்த பேமெண்ட் கொடுத்தாலும் சரி, அமௌண்ட்னு transferee company கொடுத்தாங்கன்னா அது பேர் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் தான். Any amount paid to debenture holder, creditor, cost of absorption should not be included in purchase consideration. முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம், இதெல்லாம் எடுத்துக்கூடாது. டிபெஞ்சர் ஹோல்டருக்கு நான் பணம் கொடுத்தேன், கிரெடிட்டார்ஸுக்கு கொடுத்தேன் அப்படின்றதெல்லாம் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ல இடம்பெறாது. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்ததுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனாக கருதப்படும். அங்க கொடுத்தது அப்படியே இந்த வேல்யூவா தான் தரமா, வேற ஒண்ணு இல்லை. இனி எல்லாமே ப்ராப்ளம் தான். ஏற்கனவே இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம். 2 lakhs, 1,50,000. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா பேமெண்ட் மெத்தடு 3,50,000. பேயபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேயபிள்னு வந்தாவே பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, அடுத்தது நெட் பேமெண்ட் மெத்தட். இட் இஸ் ஸ்பெசிஃபைடு தி எக்ஸாக்ட் அமௌண்ட் பேயபிள் டு த ஷேர் ஹோல்டர் இந்த செல்லிங் கம்பெனி, கேஷாவோ டெபிஞ்சராவோ எதுல வேணாலும் அவங்க கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ் இருந்தா மட்டும்தான் பேமெண்ட் மெத்தடு உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு பர்ச்சேஸ்க்கு மட்டும்தான் சூட்டபிளா இருக்கும். மெர்ஜருக்கு இது பொருந்தாது. இது ப்ராப்ளம். இனி வரக்கூடிய இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம். இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம் பாருங்க. மாடல் 1, நெட் பேமெண்ட் மெத்தட். X Limited agreed to take over the business Y Limited. பாருங்க, Y Limited எடுத்துக்க போறாங்க. The shareholder of Y Limited are to be paid 20 in cash, offer 5 shares of ₹10 each. X Limited for every shares of Y Limited. Y Limited 60,000 equity shares outstanding. நீங்க இதுக்கு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, 2 பேருக்கு பேமெண்ட் பண்ணணுமா, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இதுல பேமெண்ட் மெத்தடை நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா 2 பேருக்கு நீங்க பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. பேமெண்ட் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், இது ஒரு தலைப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா பேமெண்ட் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் இதுல 3 விதமா நீங்க கொடுக்கலாமா. ஒவ்வொருத்தருக்கும் நீங்க எப்படி கொடுக்கலாம், ஒண்ணு ஷேரா கொடுக்கலாம் அல்லது கேஷா கொடுக்கலாம். ஷேர்னா அதுல 2 வகை. ஒண்ணு ப்ரிஃபரன்ஸ் ஷேரா வேணாலும் நீங்க கொடுக்கலாம், ஈக்விட்டியா வேணாலும் கொடுக்கலாம், டிபெஞ்சரா வேணாலும் கொடுக்கலாம், இந்த மாதிரி கேஷா வேணாலும் கொடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறோம், Y Limited, X Limited agreed to take over the business of Y Limited. இவங்க தான் வெண்டார் கம்பெனி. இவங்களுக்கு தான் நம்ம பேமெண்ட்டை கொடுக்க போறோம். இவங்களுக்கு தான் நம்ம பேமெண்ட்டை கொடுக்க போறோம். இவங்க தான் பர்ச்சேசிங் கம்பெனி. ஓகே, அப்போ இந்த ஷேர் ஹோல்டர் ஆஃப் Y Limited இவங்களுக்கு தான் நம்ம செட்டில் பண்ணணும், செலுத்த வேண்டும். Y Limited paid to 20 in cash, ₹20 in cash, offer 5 shares of ₹10 each for every shares of Y Limited. 60,000 shares in outstanding. அப்ப பாருங்க, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க போறோம். ஈக்விட்டி ஷேர்
இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இவங்கள்ட்ட மொத்தம் 60,000 ஷேர் இருக்குமா. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆஃபர் ஆஃப் 5 ஷேர்ஸ் ஃபார் எவ்வரி ஷேர்ஸ், ஒவ்வொரு ஷேருக்கும் 5 ஷேர் கொடுக்குறாங்க. அப்ப எவ்வரி 1 ஷேர், ஒவ்வொரு ஷேருக்கும் 5 ஷேர் கொடுக்கப்படும். இப்படி ஒரு ஷேர்னுடைய மதிப்பு 10 ரூபாய். இங்க பாருங்க, இன்டூ 10 இப்படி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட்ங்கிறது வந்துடும். எவ்வரி ஷேர் அப்படின்றத வகுத்துருங்க, ஈஸியா இருக்கும். எவ்வரிங்கிறத டிவைட் பண்ணிருங்க. இங்க எவ்வரி ஷேர்னா இந்த ஒவ்வொரு ஷேர்னு அர்த்தம். இந்த இடத்துல 5 அதால மல்டிபிள் பண்ணி 10 பேஸ் வேல்யூ. இதை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்ங்கிறது கிடைச்சிடும். அடுத்தது டிபெஞ்சர் ஹோல்டருக்கு எவ்வளவு பே பண்றாங்கன்னு பாருங்க. அடுத்தா பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் ஆஃப் ஒய் லிமிடெட் டு பி பெய்டு 20 இன் கேஷ். கேஷா 20 கொடுக்குறாங்க. அதையும் நம்ம எடுத்துக்கணும். ஒவ்வொரு 60,000 ஷேருக்கும் ருபீஸ் 20 வந்து கேஷாவும் கொடுக்குறாங்க. இதையும் நீங்க மல்டிபிள் பண்ணி எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் போட்டா எவ்வளவு வரும்? ஆரஞ்சு 30 லட்சம் ரூபாய் சார். 30 லட்சம் ஷேரா 30 லட்சம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கேஷ் 1,20,000. அடுத்த பாருங்க டிபெஞ்சராகவும் கொடுக்குறாங்க. டிபெஞ்சர் ஹோல்டர் இந்த பாயிண்ட் இப்போ உங்களுக்கு நினைவுல வரணுமா? திஸ் பாயிண்ட் ரிமெம்பர், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்றதுல எது வரக்கூடாது? எனி அமௌண்ட் பேயபிள் பெய்டு டு டிபெஞ்சர் ஹோல்டர், கிரெடிட்டார்ஸ், காஸ்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் சுட் நாட் பி இன்க்ளூடட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். புரியுதாங்க? நாம இதை வந்துச்சுன்னா எடுக்க கூடாது. அப்போ இந்த கண்டிஷன்ல இது என்னங்க, டிபெஞ்சர் ஹோல்டருக்கு பே பண்ணிருக்காங்க. பெய்டு டு டிபெஞ்சர் ஹோல்டர் அப்படிதாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? நாட் இன்க்ளூடட் இன் பிசி, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. அடுத்தது காஸ்ட் ஆஃப் லிக்விடேஷன், கலைப்பு செலவு, நாட் இன்க்ளூடட் இன் பிசி. ஓகே, அப்ப therefore பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்றது அது மட்டும்தான். மேல இருக்கிற 30 லட்சம் 31,20,000. ஓகேவாமா? மேல இருக்கிற பாயிண்ட்ஸ் நல்லா தெளிவா வரி வரியா படிச்சோம்னா தான் இங்க ஆன்சர் பண்ணிருக்க முடியும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஓகேம்மா. அதுல வந்து டிபெஞ்சர் ஹோல்டருக்கு கொடுத்ததை நம்ம கணக்குல எடுத்துக்கூடாது. காஸ்ட் ஆஃப் லிக்விடேஷன் கணக்கு கொண்டு வரக்கூடாது. பிசி கால்குலேஷனுக்கு எடுத்துக்க கூடாது. இங்க வந்து நமக்கு கம்ப்யூட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். நான் உங்களுக்கு நிறைய சம் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுவேன். நம்ம மெத்தடை முடிச்சிட்டோம்னா சம் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால சின்ன சம் மட்டும்தான் இப்போ எடுத்துட்டு வரேன். பிக்சட் அசெட் 3 லட்சம், கரண்ட் அசெட் இது டிபெஞ்சர், இது வந்து லைபிலிட்டி இல்லையாங்க. கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி இங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்கு. அப்போ மொத்த டோட்டலா நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா டோட்டல் அசெட்ஸை எடுத்துக்கணும். டோட்டல் அசெட்ஸ் அப்போ 3 + 1 மொத்தம் 4 லட்சம்.
லெஸ் எக்ஸ்டர்னல் டெட், எக்ஸ்டர்னல் லைபிலிட்டி, எக்ஸ்டர்னல் லைபிலிட்டி. அப்ப டிபெஞ்சரி சேர்த்து எடுத்துக்கணும். ஈக்குட்டியை மட்டும் விட்டுறணுங்க, மற்ற எல்லாமே எடுத்துக்கணும். இங்க வந்து டோட்டல் அசெட் எக்ஸப்ட் ஃபிக்டிசியஸ், ஃபிக்டிசியஸ் நம்ம எடுத்துக்க கூடாது. அப்ப இதுல இதை மட்டும்தான் எடுத்துக்கணும். கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டிங்கிறது நீங்க ஃபியூச்சர்ல பே பண்றதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு லைபிலிட்டி. அந்த லைபிலிட்டி அரைஸ் ஆயிடுச்சு, இன்னும் நம்ம கொடுக்காம இருப்போம். இப்போ ஒரு கிளைம் கொடுக்காம இருப்போம், கோர்ட்டு கேஸ் முடிஞ்சிருக்கும், அவங்களுக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணாம இருப்போம், நம்ம மேல இழப்பீடு கோரிட்டாங்க, நம்ம இழப்பீடு கொடுக்காம வச்சிருப்போம். அதெல்லாம் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி இருக்கணும். இந்த கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டிங்கிறது ஒரு ஸ்டாச்சுட்டரி லைபிலிட்டி மாதிரி தான் நமக்கு. அப்போ இதை வந்து நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டாம். நீங்க இது எப்போ இருந்தாலும் யார் இருந்தாலும் அதுங்களுக்கு திருப்பி கொடுத்துதான் ஆகணும். அப்போ இதையும் நீங்க இன்க்ளூட் எடுத்துக்க வேண்டாம். சாரி, இதையும் நெட் நெட் லயபிலிட்டியும் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துட்டு தானே சார் பண்ண முடியும். எடுத்துக்கணும். கரெக்ட். எக்ஸப்ட் இது மட்டும் தான் எடுத்துக்கூடாதுங்க. ஈக்குட்டி சார்ந்த விஷயங்கள் தான் எடுத்துக்கூடாது. எக்ஸ்டர்னல் லைபிலிட்டியில டிபெஞ்சரே எடுத்துக்கணும், கண்டிஞ்சன்ட்டையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர் லைபிலிட்டி தாங்க, அது கொடுத்தே தான் ஆகணும். அதனால நீங்க செட்டில் பண்ணிருங்க. அப்போ 1,50,000. இந்த 1,50,000 லெஸ் பண்ணீங்கன்னா 2,50,000. ஓகே, இந்த ரெண்டையும் லெஸ் பண்ணணும், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். நெட் அசெட் மெத்தட் தாங்க இது. இதுல ஷேரோட இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு ஷேருக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அது இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தடாக்கு. நெட் அசெட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் அசெட்ஸ் ஆர் டேக்கன் ஓவர் பர்ச்சேசிங் கம்பெனி, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஓவர் லைபிலிட்டிஸ் லெஸ் பண்ணிருங்க. ஆடிங் அக்ரீடு வேல்யூ தான் எடுத்துக்கணும், டிடக்டிங் அக்ரீடு வேல்யூ தான் எடுத்துக்கணும். சம் ஆஃப் வேல்யூ ஆஃப் நெட் அசெட்ஸ் அப்படின்றது இதுதான், அக்ரீடு வேல்யூல தான் எடுத்துக்கணும். அசெட்டுங்கிறதுல எல்லாமே எடுத்துக்கணும், கேஷ் பேங்கு எடுத்துக்கோங்க. எக்ஸ்க்ளூட் ஆக வேண்டியது ஃபிக்டிசியஸ், ஃபிக்டிசியஸ் மட்டும் நீக்கிடுங்க. பாருங்க, அசெட் சைட்ல ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், டிஸ்கவுண்ட் இது மாதிரி வந்தா நீக்கிடுங்க. The items on assets balance sheet, miscellaneous expenditure not included, அதுவும் நீங்க எடுத்துக்க வேண்டாம். Any other assets specifically mentioned not taken over not included, அதையும் எடுத்துக்கூடாது. Liabilities not taken over நீங்க அதையும் எடுத்துக்க வேண்டாம். All credit balances to be excluded. Credit balance ஏதாவது ஷேர் ஹோல்டருக்கு மாற்றி வச்சிருந்தாங்கன்னா எடுத்துக்காதீங்க. P&L அக்கௌண்ட் இந்த மாதிரி ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் நாட் இன்க்ளூடட், அதெல்லாம் ஷேர் ஹோல்டருக்கு போய் சேர வேண்டியது. பாருங்க, லைபிலிட்டி சைடை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் எடுத்துக்கூடாது. அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் நாட் லைபிலிட்டி, இதையும் நீங்க எடுத்துக்கூடாது. லைபிலிட்டிஸ் இன்க்ளூடட் அமௌண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டிஸ் அப்படின்னா இன்க்ளூடட், இப்போதான் நம்ம பார்த்தோம் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி அதாவது காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் சூட். ஒருத்தர் கேஸ் போட்டு நம்ம கம்பெனியின் மேல கேஸ் போட்டு அதுக்கு எதிராக காம்பன்சேஷன் வழக்குல அவர் ஜெயிச்சிருக்காரு, அவருக்கு நம்ம பணத்தை திருப்பி கொடுக்கணும். அந்த பணத்தை நம்ம எடுத்து வச்சிருப்போம், அதுக்கு பேரு கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. லைபிலிட்டிஸ் இன்க்ளூடட் தேர்ட் பார்ட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். அது எல்லாமே நீங்க கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியோட சேர்த்து எடுத்துக்கணும். எனி ஃபண்ட், எக்ஸாம்பிள் ஃபண்ட், ஒர்க்மேன் சேவிங், ப்ராஃபிட் சேவிங், PF should be included under liability கேட்டகரியில எடுத்துக்கோங்க. இது எல்லாமே லைபிலிட்டி கேட்டகரியில எடுத்துக்கணும். ட்ரேட் கிரெடிட்டார்ஸ் கம்பரைஸ் ஒன்லி கிரெடிட்டார் பில்ஸ் பேயபிள், இதெல்லாம் ட்ரேட் கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
எல்லாமே நாட் த ஃபார்ம் ஆஃப் ஆல் அதர் லைபிலிட்டிஸ். இதெல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். ஆல் அதர் லைபிலிட்டிஸ் சச் அஸ் டாக்ஸ் பேயபிள், overdraft, any other outstanding expenses are not a form of liability. அதை வந்து லைபிலிட்டின்னு எடுத்துட்டு வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சட்டப்பூர்வமாக செலுத்த வேண்டியவை அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் செட்டில் பண்ணிடணும்னு அர்த்தம். இதெல்லாம் டு பி செட்டில்டு. பேமெண்ட் மெத்தட்ல இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணாதீங்க. சரி, அசெட் மெத்தட்ல இன்க்ளூட் பண்ணாதீங்க. ஓகே, அதெல்லாம் ஈஸி தான், பார்த்துடலாம். சம் போடுறப்போ ஈஸியா இருக்கும். அண்டர் ஸ்கீம் ஆஃப் அப்சார்ப்ஷன், அப்சார்ப்ஷன்ல த புக் வேல்யூ, புக் ஆஃப் வெண்டார் கம்பெனி, வெண்டார் கம்பெனி வந்து த பேலன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி ஆக்சிடென்ட் ஃபண்டு, காம்பன்சேஷன் ஃபண்டு, இது மாதிரி ஃபண்டுங்கிறது இருந்துச்சு அப்படின்னா transferred to, இது வெண்டார் கம்பெனி, வெண்டார் கம்பெனியாக இருந்தா என்ன ஃபண்ட் இருந்தாலும் சரி அதெல்லாம் ஷேர் ஹோல்டருக்கு அனுப்பிச்சிடணும். இதே வந்து டிரான்ஸ்ஃப்ரீ கம்பெனினா லைபிலிட்டிக்கு அனுப்பிச்சிடணும். இதுல பாருங்க வெண்டார் கம்பெனி தான் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஃப்ரீ கம்பெனியா இருந்தா அதுல ஷேர் ஹோல்டர்னு போட மாட்டோம், அதுல வந்து அந்த வெண்டார் கம்பெனின்னு தான் போடுவோம். அவங்களோட ஜேர்னல் என்ட்ரியில தான் நம்ம இதை பார்க்க முடியும். இதை உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல தான் நடத்துவேன். ஜேர்னல் என்ட்ரியை ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருவேன். அப்போ வெண்டார் கம்பெனில என்ன பேர் எழுதுவோம் அப்படின்றதான் இது கேள்வியாக நமக்கு கேட்டிருக்காங்க. ஒரு பெரிய கொஸ்டினே இருந்தாலும் பரவாயில்ல, அது போட்டு பார்த்துக்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா பார்த்துக்கோங்க. இது ஜேர்னல் என்ட்ரியில வரக்கூடிய கொஸ்டின். அமால்கமேஷன், அப்சார்ப்ஷன், எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ஏற்கனவே இதை சொன்னதுதான். ஒன்ஸ் அகைன் இதை நினைவுபடுத்தியிருக்கோம். இதெல்லாம் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் பாருங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தது பர்ச்சேசிங் கம்பெனி. ஏஎஸ் 14 ஸ்டிபுலேட் அமால்கமேஷனை பத்தி குறிப்பிடுது. இதுல பூலிங் இன்ட்ரெஸ்ட் மெத்தட், பர்ச்சேஸ் மெத்தட் இருக்கு. பூலிங் இன்ட்ரெஸ்ட் மெத்தட் அப்படின்றது நேச்சர் ஆஃப் மெர்ஜருக்கு மட்டும்தான் பொருந்தும். அமால்கமேஷன் நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்றதுல பர்ச்சேஸ் மெத்தடுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஓகே, பூலிங் மெத்தடும் இதுக்கும் ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இதுல மட்டுமே டிஆர்பி கொஸ்டின்ஸ் நமக்கு வந்திருக்கு பாருங்க. குட்வில் எல்லாம் கேட்டிருந்தாங்க. 5 இயருக்கு ரிட்டர்ன் ஆஃப் பண்ணணும். லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்தால் குட்வில் அக்கௌண்ட்டுக்கு மாத்திரணும். இதுல பர்ச்சேஸ் மெத்தட்ல லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் இருந்தா குட்வில் அக்கௌண்ட்டுக்கு மாத்திரணும். ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் ஆக இருந்தா அமால்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு மாத்தணும். இதுல பர்ச்சேஸ் மெத்தட்லிங்க. ஓகே, இந்த ரெண்டு மெத்தடனுடைய டிஃபரன்ஸ் பாருங்க. பூலிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இணைவு ஒன்னு சேர்க்கறதுன்னு அர்த்தம். இது விலை கொடுத்து வாங்குற மெத்தடு. விலை கொடுத்து வாங்க தியரியா பாக்குறப்போ உங்களுக்கு இப்படிதாமா இருக்கும். சம்ம பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அழகா புரிஞ்சிடும். அப்ளிகபிலிட்டி அமால்கமேஷன் நேச்சர் ஆஃப் மெர்ஜருக்கு பொருந்தும், இது நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ்க்கு பொருந்தும். ஆல் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி புக் வேல்யூல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு மெர்ஜர். மார்க்கெட் வேல்யூல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு பர்ச்சேஸ். ஃபேர் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம், அல்லது அக்ரீடு வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஆல் ரிசர்வ் டேக்கன் ஓவர் பை த பர்ச்சேசிங் கம்பெனி அலாங் வித் அசெட் அண்ட் லைபிலிட்டி எல்லாமே ஒன்று சேர்த்திடுவாங்க. ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரிசர்வ் இங்க பொறுத்தளவுக்கு ரிசர்வ் அப்படின்றத இக்னோர் பண்ணிடுவாங்க. எக்ஸப்ட் ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ், ஸ்டாச்சுட்டரி ரிசர்வை தவிர மற்ற எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஷேர் ஹோல்டருக்கு போய் சேர வேண்டியது. ஸ்டேட்டஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டருங்கிறது 90% ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் டிரான்ஸ்ஃபிரார் கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டராக மாறி இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா மே ஆர் மே நாட், ஏன்னா இவங்க வேணா பணம் கொடுத்து வெளியே போய்க்கலாம். மே ஆர் மே நாட் பிகம் த ஷேர் ஹோல்டர் ஆஃப் த டிரான்ஸ்ஃப்ரீ கம்பெனி. Difference between consideration, share capital, vendor company.
such difference is adjusted in capital reserve, revenue reserve and P&L account. இதுலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏதாவது டிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கும் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தா டிஃபரன்ஸ் இன் அட்ஜஸ்டட் இன் குட்வில் அண்ட் கேபிட்டல் ரிசர்வ் இங்க மட்டும் அதுதான். இங்க வந்து P&L அக்கௌண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, இங்க வந்து கேபிட்டல் ரிசர்வ், இங்க குட்வில் அப்படின்றத வந்து ரிசர்வ்லயே அவங்க வந்து டெபிட் பண்ணிக்குவாங்க இந்த மெத்தட்ல. இதையும் சம் பாக்குறப்ப நமக்கு ஈஸியா புரியும். அதுக்கான மாடலும் உங்களுக்கு நான் தரேங்க. நம்மள்ட்ட தான் ரெஃபரன்ஸ் புக் இருக்கு, அதுலயே வச்சு பார்த்துக்கலாம். குட்வில் ரைட் ஆஃப்ங்கிறது இந்த மெத்தட்ல நாட் அரைஸ், குட்வில்லே வராது. இதுல வந்த குட்வில்ல 5 வருஷத்துக்கு நீங்க கொடுக்கணும். லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது ஜெனரல் ரிசர்வ் ஆர் P&L அக்கௌண்ட்ல வச்சுக்கணும். இங்கதான் ரிட்டர்ன் ஆஃப் பண்ணணும். லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது குட்வில் அக்கௌண்ட்டுக்கு போயிடணும். அமால்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ங்கிறது இங்க தேவையில்லை, ஆனா இங்க தேவை. ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் செல்லிங் கம்பெனி சுட் பி டெபிட்டட் டு அமால்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு ஒன்று வச்சா அதுக்கு நம்ம மாத்திருக்கோம். இப்போ இதுல குட்வில் ட்ரீட்மெண்ட்டும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ட்ரீட்மெண்ட்டும் புதுசா இருக்கும். ஓகே, இதெல்லாம் நீங்க ரிப்பீட்டடா படிச்சு பார்க்கணும். இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா நீங்க டெக்ஸ்ட் படிக்கிறப்பதான் உங்களுக்கு யூ காட் என் ஐடியா. கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே நினைவுல வந்துகிட்டே இருக்கணும். அதுக்காக ஓகே. அப்சார்ப்ஷன் அப்ப என்ன செய்வோம்? பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் டிரான்ஸ்ஃபர் டு வெண்டார் கம்பெனி ஷேர் ஹோல்டருக்கு போயிடும். ஓகே, ஏன்னா இதெல்லாம் ஃபிக்டிசியஸ் அசெட்ஸ். நம்ம ஃபிக்டிசியஸ் அசெட்ஸ் எதுவுமே நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதெல்லாமே வந்து ஷேர் ஹோல்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். ஷேர் ஹோல்டர் பிலாங்ஸ். ஓகே, ஷேர்ஸ் ஆஃப் வெண்டார் கம்பெனி closed purchasing company given to the debt of liquidator அப்படின்னு அர்த்தம். வெண்டார் கம்பெனி எல்லாம் லிக்விடேட்டர் கையில போயிடும். இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஷேர் ஆஃப் வெண்டார் கம்பெனி யார் கையில கொடுக்கணும்னா லிக்விடேட்டர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவர் கொடுத்துக்குவாரு. லிக்விடேட்டர் அப்படின்றவங்கள டெபிட் பண்ணணும். இதுல பாருங்க, மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபார் அமால்கமேஷன். அமால்கமேஷன் மெர்ஜரை பொறுத்த வரைக்கும் பூலிங் இன்ட்ரெஸ்ட் மெத்தட்ல தான் போடணும். நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ்ங்கிறது பர்ச்சேஸ் மெத்தட்ல போடணும். இதுல MCQ நமக்கு ஆல்ரெடி நமக்கு கேட்டிருக்காங்க. மெர்ஜர்னா பூலிங் இன்ட்ரெஸ்ட் மெத்தட். பூலிங் இன்ட்ரெஸ்ட் மெத்தட்ல என்ன செய்வோம் அப்படின்னா, கண்டினியூஷன் ஆஃப் பிசினஸ் இந்த டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி, அந்த கம்பெனி அப்படியே போய் அதோட ஜாயிண்ட் ஆயிக்கும். அப்போ அதே பிசினஸ் கண்டினியூ ஆகும். அதனால பாருங்க, ரெக்கார்டிங் ஆஃப் அசெட் அண்ட் லைபிலிட்டி டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி ரெக்கார்டட் எக்ஸிஸ்டிங் புக் வேல்யூல அப்படியே போய் சேர்த்துக்குவாங்க. ரிசர்வை நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா, ஆல் ரிசர்வ் பாருங்க, ரெவென்யூ ரிசர்வ், கேபிட்டல் ரிசர்வ், ரீவேல்யூஷன் ரிசர்வ் ஏதாவது இருந்துச்சுன்னா ரெக்கார்டட் எக்ஸிஸ்டிங் அமௌண்ட் இன் தி சேம் ஃபார்ம், என்ன வடிவத்தில் இருக்கோ அது அப்படியே போய் சேர்ந்துக்கும். இதுக்கும் நான் சம்மு போட்டு காட்டுறேங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் இன்னொரு வாட்டி நம்ம படிச்சோம்னா அழகா புரியும். ரெக்கார்டிங் ஆஃப் P&L அக்கௌண்ட் பேலன்ஸ். P&L அக்கௌண்ட்ல ஏதாவது பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே கொண்டு போய் P&L அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸோட ஆட் பண்ணிக்கலாம், அல்லது ஜெனரல் ரிசர்வுக்கு நீங்க மாத்திக்கலாம். இதெல்லாம் சம் போடுறப்போ அழகா புரியும். டிஃபரன்ஸ் பிட்வீன் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அண்ட் ஷேர் கேபிட்டல் இருந்துச்சுன்னா எல்லாமே அட்ஜஸ்டட் இன் ரிசர்வ். அவ்வளவுதாங்க, ரிசர்வ்ல கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்க மட்டும்தான் குட்வில் வரும். யூனிஃபார்ம் அக்கௌண்டிங் பாலிசிஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். யாரு லிக்விடேட்டிங் கம்பெனியா இருந்தாலும் சரி, அல்லது வாங்குற கம்பெனியா இருந்தாலும் யூனிஃபார்ம் அக்கௌண்டிங் பாலிசிஸை ஃபாலோ பண்ணணும். பர்ச்சேஸுங்கிறப்ப பாருங்க, அசெட் வேல்யூவை எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி தான் ரெக்கார்ட் பண்ணும். ஃபேர் வேல்யூ அல்லது அக்ரீடு வேல்யூ. Okay. Statutory reserve of transferor company must be recorded in the books of transferee company. Corresponding entryல நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு மாத்தணும் அப்படின்னா அமால்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு மாத்தணும்.
சார் அங்க பாக்ஸ்ல கொடுத்தா இங்க ரெண்டையும் தனித்தனியா கொடுக்குறோம், அவ்வளவுதாங்க. அந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது தனித்தனியா இருக்கு. ரிசர்வ் அதர் தேன் ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் சுட் நாட் பி ரெக்கார்டட். மற்ற இதெல்லாம் எடுத்துக்கூடாது டிரான்ஸ்ஃபரி கம்பெனிக்கு. இதுக்கு வந்து பேமெண்ட் தான் கொடுக்குறோம் அப்படின்னா பேமெண்ட் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். பிஎன்எல் அக்கௌண்ட்ல ஏதாவது பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாட் கேரி ஃபார்வர்ட், எடுத்துக்க கூடாது. ஒருவேளை டிஃபரன்ஸ் இன் பர்ச்சேஸ் இதுல தான் நமக்கு எம்சிக்யூ கேட்பாங்க. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கிரேட்டர் தேன் நெட் அசெட்னா குட்வில், லெஸ் தேன் நெட் அசெட்னா சர்ப்ளஸ்னு அர்த்தம். அது கேபிட்டல் ரிசர்வுக்கு மாற்றணும். குட்வில் ஆக இருந்தா சுட் பி அமார்டிசைஸ்டு ஓவர் யூஸ்ஃபுல் லைஃப் பீரியட் நாட் எக்ஸீடிங் 5 இயர்ஸுக்குள்ள அமார்டிசைஸ் பண்ணணும். அமார்டிசைஸ் அப்படின்னா போக்கெழுத வேண்டும். சார் தியரி எல்லாமே நம்ம ஒரு சேர முடிச்சிட்டோங்க. பாருங்க, நேச்சர் மெர்ஜர் மெத்தடுக்கு பர்ச்சேஸ் மெத்தடுக்கு என்ன டிஃபரெண்ட், இதுல என்ன மெத்தட் அடாப்ட் பண்றோம் அப்படின்னா பூலிங் இன்ட்ரெஸ்ட், இங்க பர்ச்சேஸ். அசெட் அண்ட் லைபிலிட்டியை எப்படி டேக்கன் ஓவர் பண்ணிக்கோ அப்படின்னா புக் வேல்யூல எடுத்துக்கணும். இங்க புக் வேல்யூ, ஃபேர் வேல்யூ அல்லது அக்ரீட் வேல்யூ. ரிசர்வ் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம், அப்படியே கொண்டே சேர்த்திடுவோம். இங்க வந்து நாட் ரெக்கார்டு எக்ஸப்ட் ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ். ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் வரலாம் மட்டும் எடுத்துக்கணும், இல்லைன்னா எடுக்க தேவையில்லை. பிஎன்எல் அக்கௌண்ட் அப்படியே நமக்கு கண்டினியூ ஆகும், இங்க கண்டினியூ ஆகாது. டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்டட் இன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு மாத்திருங்க, ரிசர்வ் அக்கௌண்ட்லயே அட்ஜஸ்ட் பண்ணிருங்க. இங்க பாத்தீங்கன்னா குட்வில் அண்ட் கேபிட்டல் ரிசர்வ் ஆக மாறும். இது வரைக்கும் இந்த தியரிட்டிக்கல் போர்ஷன் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். போ உள்ள போ. நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, இதுல தியரிட்டிக்கல் போர்ஷன் நீங்க வரி வரியா படிச்சேதாமா ஆகணும். இந்த மெட்டீரியல், நம்மளோட மெட்டீரியல் ஆல்மோஸ்ட் ரிசம்பிளா இருக்கு. ஏதாவது பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ் விட்டு போயிருந்தா அதை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்லே இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் தான். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போர்ஷன். அடுத்து வரக்கூடியது எல்லாமே ப்ராப்ளம் தான். உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்றத அடுத்த கிளாஸ்ல நான் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துட்றேன். மண்டே வி வில் ஃபாலோடுங்க. ஒரு வாட்டி நீங்க என்ன பண்ணணும், தியரிட்டிக்கல் போர்ஷன் நல்லா படிச்சுக்கணும். அடுத்தது ப்ராப்ளமேட்டிக் ஏரியா மண்டேல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றோம். இதுல ப்ராப்ளம் அப்படின்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கிற விதத்துல தான் இருக்கு. ஓகே, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுங்களா? சார் பர்ச்சேஸ் மெத்தட்ல புக் வேல்யூ, ஃபேர் வேல்யூ, அக்ரீட் வேல்யூவாங்க சார், இல்ல மார்க்கெட் வேல்யூ, ஃபேர் வேல்யூ சொல்றீங்களா? மார்க்கெட் வேல்யூ, ஃபேர் வேல்யூ, அக்ரீட் வேல்யூ அது மாறி இருக்கமா? அது இது மார்க்கெட் வேல்யூ. பர்ச்சேஸ் மார்க்கெட் வேல்யூ இல்லைன்னா புக் வேல்யூ எடுத்துட்டோம். யூஸ்வலா பாத்தீங்கன்னா அது பேரு மார்க்கெட் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூ தான் மார்க்கெட் வேல்யூங்கிறத. உங்களுக்கு ஒரே ஒரு சம்ம மாடலுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். எஸ் சார்.
இதுல பாருங்க, சம்மு பெருசா கொடுக்குறேன்னு பயந்துக்காதீங்க, படிச்சா ஈஸியா தான் இருக்கும். இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு வருதாமா? Yes, sir. Given below Yes, sir. the extract of balance sheet of V Limited March 2015 equity share capital கொடுத்திருக்காங்க, preference share capital இருக்கு, reserve இருக்கு, debenture, current liability, current asset, tangible assets. ஒரு பேலன்ஸ் ஷீட்டா அப்படியே வரிசையா கொடுத்துட்டாங்க. The business of V Limited taken over by P Limited. P Limited எடுத்துக்கிட்டாங்க. Date of the following. அதுக்கப்புறம் சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. So the calculation discharge of purchase consideration. பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம போட வேண்டியது என்ன அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இது என்ன மெத்தட், அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். இதுல வந்து பிசினஸ் ஆஃப் டேக் ஓவர். ஓகே, இஷ்யூ ஆஃப் சச் அமௌண்ட் ஃபுல்லி பெய்டு 14% டிபெஞ்சர். P Limited 96% is discharged, 10% is as a premium of 20%. இது வந்து பேமெண்ட் மெத்தடுமா. எப்படி பேமெண்ட் மெத்தடுன்னு சொல்றோம் அப்படின்னா, அசட்டை பத்தி எந்த விவரமும் இல்லை, எல்லாமே பெய்டு டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். பாருங்க, பெய்டு டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், பெய்டு டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால இதுக்கு பேரு பேமெண்ட் மெத்தட். பேமெண்ட் மெத்தட். ஓகே, இந்த பேமெண்ட் மெத்தட் போடுறப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஏ பாயிண்ட், இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, நாட் கன்சிடர்ட் பிசி. புரியுதாங்க? பிசி கால்குலேஷனுக்கு எடுத்துக்கூடாது, பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுக்கு டிபெஞ்சருக்கு பே பண்ணதை எடுத்துக்க கூடாது. ஒன்லி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டராகவோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டராகவோ கேஷ் ஆவோ, இந்த 3 தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ நம்ம எதை மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்னா இதை மட்டும் எடுத்துக்கலாம், பி ஆப்ஷன் அண்ட் சி ஆப்ஷன். லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் இருந்தா அதுவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாட் இன்க்ளூடட், Not considered. நாட் இன்க்ளூடட் ஆர் கன்சிடர்ட். பிசி. அப்ப இந்த 2 பாயிண்ட் பார்த்தா போதும் இல்லையாங்க, இந்த சம்முக்கு ஒட்டுமொத்தமா 2 பாயிண்ட் பார்த்தா போதும். இஷ்யூ ஆஃப் such amount of fully paid 10% preference shares of B Limited. B Limitedக்கு தான் நம்ம பே பண்ணணும் இல்லையாங்க. சரி, B Limited தான் எடுத்துக்க போறோம், P Limited தான் பர்ச்சேசிங் கம்பெனி. ஓகே, 125% as sufficient discharge, 9% preference shares in V Limited, premium of 20%. இதுல என்ன வேர்டு நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம எப்படி கொடுக்க போறோம், 120% கொடுக்க போறோமா. அதுதான் அவங்க இங்க நமக்கு மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப பேமெண்ட் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு கொடுத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 50,000 ரூபாய் கொடுக்கணும். இதை ஃபர்ஸ்ட் பாயிண்டா எடுத்துக்கலாம். பேமெண்ட் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். அதுல என்ன சொல்லியிருக்காங்க, 50,000 ரூபாய் நம்ம செலுத்தணுமா அவங்களுக்கு. ஓகே, the issue of amount fully paid 10% preference shares in P Limited, 125% in sufficient discharge. 125% is sufficient discharge, premium of 20%. அப்போ அதிகமா கொடுத்து நம்ம அவங்கள வந்து டிஸ்சார்ஜ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களுக்கான கால்குலேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, $120 கூடுதலா கொடுக்குறோமா.
அப்போ மொத்தம் எவ்வளவு ஆச்சுங்க? 50,000 இன்ட்டு 100. சார் அங்க 10% ப்ரிஃபரன்ஸ் ஆஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சார். மேல வந்து 8%ன்னு சொல்லியிருக்காங்க சார். இன்ட்ரெஸ்ட பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சரி, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய Okay. டிவிடெண்ட் ரேட் பத்தி கவலைப்படாதீங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு Okay. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல பிரீமியம் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். 125%, அதாவது 20% பிரீமியம். அப்ப 100 ரூபாய்க்கு நமக்கு எவ்வளவு அப்படின்னா 120 ரூபாயை கொடுப்பாங்க. இங்கேயே பர்சன்டேஜ் கொடுத்ததுனால நீங்க என்ன பண்ணிருங்க, 100 + 20ன்னு எடுத்துக்கலாம். இங்கேயே பர்சன்டேஜ் கொடுத்ததுனால அப்போ 50,000 இன்ட்டு 120%னா உங்களுக்கு எவ்வளவு வருங்க? 2 10, ஒரு 10,000 ரூபாய் ஆட் ஆகி வரும். அப்ப டோட்டலா இவங்களுக்கு 60,000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு அர்த்தம். அதாவது போதிய அளவு பணம் கொடுத்து அவங்கள நம்ம வெளியில எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா 20% இதுல கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. 125% சஃபிஷியண்டா அவங்க டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னாங்க. நம்ம பிரீமியமா 20% நம்ம கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான், இதுல முடிஞ்சதுங்க. ரெண்டாவது பாயிண்ட், அந்த 25%க்கு சஃபிஷியன்ட் எல்லாம் தேவையே இல்லை. 1 equity shares of 10 each, 8 paid up value, 15 per share and cash of 1.86 for every 20 equity shares held in V Limited. The market value of equity shares P Limited present is 100. 100 ரூபாய் பி லிமிட்டடோட ஷேர்ஸனுடைய வேல்யூ இருக்கு. இப்ப ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஷேருக்கு எவ்வளவு ஷேர் கொடுத்துருக்கோம் அப்படின்றது மட்டும் கண்டுபிடிங்க. ஒரு ஷேருக்கு எவ்வளவு ஷேர் கொடுத்துருக்கிறோம்னு கண்டுபிடிங்க. ஒரு ஷேருக்கு எவ்வளவு ஷேர்? 2 ஷேர். 2 ஷேருங்க சார். ஓகே, இப்ப பாருங்க தேவைப்படுதுன்னு பாருங்க. மொத்தம் எவ்வளவு ஷேர்னா 2 lakh divided by 10 அப்படின்னு கொடுத்தா 20,000 ஷேர்ஸ் இல்லையாங்க? அப்போ பெய்டு டு ஈக்விட்டி ஷேர் உள்ள பேமெண்ட் டு ஈக்விட்டி ஷேர். அப்போ 20,000 ஷேர் இருக்கு. இந்த 20,000 ஷேர்ல ஒவ்வொரு ஷேருக்கும் 15 பெர் ஷேர், எவ்வரி 2 ஷேருங்கிறான். ஒவ்வொரு ஷேருக்கும் 2 ஷேர் கொடுக்குறாங்க. கரெக்டாமா? சரி, எவ்வரிங்கிறதா சாரிம்மா எவ்வரிங்கிறதா நம்ம டிவைட் பண்ணணும். வி லிமிட்டட் தானே, எவ்வரிங்கிறதா டிவைட் பண்ணணும். எவ்வரின்னு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல டிவைடர்ல கொடுத்துருங்க. வி லிமிட்டட் எவ்வரி. அப்போ ஒவ்வொரு 2 ஷேருக்கும் 1 ஷேர் தான் கொடுக்குறாங்க. 1 ஷேரு, அந்த ஷேர்னுடைய மதிப்பு 15 ரூபாய். அவ்வளவுதான். 20,000 ஷேரு பாருங்க. வி லிமிட்டட் 2 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபார் எவ்வரி 15. அந்த 8 ரூபாய்க்கு 15 ரூபாயே கொடுத்துட்றாங்க. அவ்வளவுதான். அப்போ இதனுடைய வேல்யூ மொத்தம் எவ்வளவு வருங்க? 1,50,000 சார். 1,50,000. மூணாவது கேஷா கொடுக்கறது, பெய்டு இன் கேஷ். பெய்டு இன் கேஷ். கேஷா எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ஃபிராக்ஷன் ஒரு ஷேருக்கு எவ்வளவு ஃபிராக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. மார்க்கெட் வேல்யூ பிரசன்ட். ஓகே, கேஷா பாத்தீங்கன்னா 1.86 எவ்வரி 2 ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒவ்வொரு 2 ஈக்விட்டி ஷேருக்கும் 1.86 கொடுக்குறாங்க. அப்போ மொத்தம் ஈக்விட்டி ஷேரு 20,000 ஈக்விட்டி ஷேரு. 2 ஷேருக்கு எவ்வரி, அதாவது எவ்வரி 1 ஷேர், ஒவ்வொரு ஷேருக்கும் 1.86 கொடுக்குறாங்க. இங்க போட்ட அதே கால்குலேஷன் அப்படியே பேமெண்ட் 18,600 சார். 18,600. இந்த மூணையும் டோட்டல் பண்ணீங்கன்னா இதனோட ஆன்சர்
210 228 228 எஸ் சார் 600. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். நம்ம நிறைய மாடல்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும். ரெஃபரன்ஸ் புக்ல எல்லாம் ரெஃபர் பண்ணீங்க. உங்களுக்கு சம்ம மட்டும் தனியாக எடுத்துட்டு வரேன். அன்டில் அதர்வைஸ் நீங்க புக்கில் இருக்கக்கூடிய அதாவது ஸ்டடி மெட்டீரியல் வேற ரெஃபரன்ஸ்ல இருக்கக்கூடிய இது எல்லாமே கூட நீங்க பாருங்க. ஒரு கிளான்ஸ் பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அழகா நம்ம என்ன பண்ணிடலாம், மற்ற விவரங்கள் ஈஸியா நம்ம போட்டுடலாம். உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் நான் எடுத்துட்டு வரேன், டோன்ட் வரி. அது எல்லாத்தையுமே எம்சிக்யூ பேட்டர்ன்லயே உங்களுக்கு இருக்கும். அழகா நாம பார்த்துடலாம். ஓகே, இந்த டாபிக் ஓரளவுக்கு நல்லா புரியுதாமா உங்களுக்கு? எஸ் சார். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் பார்க்கறது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒன் டே, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க இதெல்லாம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மண்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணி ப்ராப்ளம் போடுறப்போ டைரக்டா ப்ராப்ளம் மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருப்போம். இப்போ பேசிக்ஸ் தெரியாம இருக்கக்கூடாது, நல்லா ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. ஓகேம்மா, we will support it for another one class. Thank you. Thank you, sir. ஓகே சார். Thank you, sir. Thank you, sir. Sir.